நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112290170 மிஸ்டு கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும்.
ஓம் ஸ்ரீ ஏழுமலையானே நீ தான் காப்பாற்றணும். சாய்ங்கிறது நீங்க தானே? உள்ள போங்க, வெயிட் சரி, பண்ணுறேன். தேங்க்யூ. சுவாமி, ஆபத் பாந்தவா பிளாக் பஸ்டர் படம் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு. சீக்கிரமா ஒரு கதை செட் ஆகுற மாதிரி பாரு சாமி. வணக்கம் சார். என்னப்பா டைரக்டரே, வா உட்காரு. தேங்க்யூ சார். ஏன்பா டைரக்டரு, கதை காமெடியா இருக்கும்ல? ஃபுல்லு காமெடி சார். சூப்பர் ஹிட் கதை சார் இது. எனக்கு சூப்பர் ஹிட் வேண்டாம்ப்பா, பிளாக் பஸ்டர் வேணும். செஞ்சு காட்டுறேன் சார். நம்ம பிளாக் பஸ்டால கோலிவுட் ஹாலிவுட்ல ஷேக் ஆக போகுது. ஷேக் ஆயிரணும். ஏதாவது மாற்றம் ஆயிடுச்சுன்னா நான் பீச்சில் சுண்டல் ஊத்தாது பொழைச்சிக்குவேன். நீ ஜிஹெச் வாசல்ல பிச்சை கூட எடுக்க முடியாது. பண்டுல கணேசனா பேர் மட்டும் கிடையாது, பிராண்டு தெரிஞ்சுக்கோ. அவன் பேர் என்ன? சாய் கிஷோர் ஜி சார். அது ஒண்ணும் இல்ல சார். டைரக்டரை முதல்ல சந்தோஷப்படுத்தினா நல்லா கதை சொல்லுவாருங்கிறது என்னோட அபிப்பிராயம். எனக்கு நல்ல பிளாக் பஸ்டர் கதையா சொல்லு, ஹாப்பியா என்ஜாய் பண்ணு. வாங்கிக்கோ. தேங்க்யூ வெரி மச் சார். இங்க வரு, எனக்கு கதை பிடிச்சி போச்சுன்னா இன்னொரு 5 சேர்த்து 10 தரம் வாங்கிக்க. சார் இப்ப கதை சொல்லு, தியேட்டரே அதிர்ற மாதிரி கதையா சொல்லு. ஓபன் பண்ணா நம்ம டைட்டில் கிரேசி அங்கிள் சார். பேசிக்கலி இந்த ஸ்டோரி சென்னையில இருக்க ராஜு ரவி ராமுவோட ஸ்டோரி சார். சுருக்கமா சொல்ல போனா ட்ரிபிள் ஆர் கதை சார். ஸ்வீட்டி இங்க வந்திருக்காளா? இவர் பேர் ராஜு சார். பணத்தை வச்சு உலகத்துல என்ன வேணா வாங்கிடலான்றது இவர் கொள்கை. மனுஷங்களோட அவசரத்தை பொறுத்த எப்படி டீல் பண்றான்னு நீங்களே பாருங்க சார். பணத்தை காட்டினா எவனா இருந்தாலும் ஒத்துப்பான்பா. சூட்கேஸை திறந்து வச்சா வால் ஆட்டிக்கிட்டே வந்துருவான். அது ப்ராப்பர்ட்டி பிரச்சனையில இருக்குன்னு பயப்படுறாங்க சார். யோ, என்னையா புரோக்கர் நீ? லிட்டிகேஷன் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை தவிர நாம டீல் பண்ண மாட்டோம் தெரியும்ல. வாயா. அது சரி, எவ்வளோ கேட்குறாங்க சார்? அந்த ஏரியாவில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1 லட்சம் ரூபா போகுது சார். இது பாருங்க, நான் 50,000 கொடுக்குறேன். ரொம்ப கம்மியா இருக்கு சார். உன் பக்கத்து கிரவுண்டுக்காரன் 25,000க்கு தரான்னா இந்த பார், அவனுக்கே ஓகே சொல்லு. ஓகே சார். சார் ஓகே சார், இதுக்கே முடிச்சிடலாம். ஓகே ஓகே, நல்லது. நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். இந்தாங்க, இந்த கேஷ் உங்ககிட்டயே இருக்கட்டும். ஓகே. இந்த அக்ரிமெண்ட்ல ஒரு சைன் பண்ணுங்க. அது வரையா பேட்ரு சார்? இந்த சைட்டுக்காரன் 25 ரூபாய்க்கு வித்துட்டான்னு சொல்லி பக்கத்து சைட்டுக்காரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, அவன் நமக்கு 40க்கு வித்துருவான். ஆனா சார், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்கன்னா? வீட்டில் இருக்கிற புருஷன் பொண்டாட்டி பக்கத்து சைட்டுக்காரங்க எப்பவும் பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. கிராஸ் செக் பண்ண மாட்டாங்க. என்னையா புரோக்கர் நீ? இவ்வளோ திறமசாலியான ராஜுவை டென்ஷன் ஏத்தின ஸ்வீட்டி யாருன்னு பார்க்கலாம் சார். இப்போ என் நிலைமை என்ன ஆகுறது? ஐயோ, ஸ்வீட் இங்க வந்துட்டாளா? குடிமொழிக்கு போயிடுமே. ஐயோ. இப்போ நம்ம ரவியை எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரவுசர் போட்ட பம்பர் மாதிரி இருந்தாலும் கையில இருக்க மோதிரத்தை பாத்தீங்களா? ரவிக்கு தங்க வியாபாரம். சார், பணம் யாருக்கும் சும்மா கிடைக்காது சார். நம்ம கிட்ட கிடைக்கிற குவாலிட்டி தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் கிடைக்காது. நாங்க சைனால இருந்து இம்போர்ட் பண்றது இல்ல, ஆப்பிரிக்கால இருந்து டைரக்டா இம்போர்ட் பண்ற 24 கேரட் பியூர் கோல்ட். அன்னைக்கு உங்க பெரிய பொண்ணு 1/2 கிலோ தங்கத்தை வாங்கிட்டு போனாலே, அதுக்குதான் சின்னவ சண்டை போட்டு என்ன கூட்டிட்டு வந்திருக்கேன். அந்த புது மாடல்ஸ் எடுத்து சாருக்கு காட்டு. பாத்தீங்களா நம்ம ரவியோட திறமைய? பொய்ய கூட பளபளன்னு தொடச்சு கண்ணாடி பெட்டியில வச்சு அதை கூட சேல் பண்றாரு. ஸ்வீட்டிக்கு இந்த அட்ரஸ் எப்படி தெரிஞ்சது? ஐயோ, ஸ்வீட்டி மட்டும் இங்க வந்தானே என் கதை கந்தறாயிடுமே. இப்போ அடுத்தது நம்ம ராமு. இவரது ஃபைனான்ஸ் வியாபாரம் சார். இங்க பாரு, அசல் வேணும்னா இன்னொரு 1 லட்சம் ரூபா கூட கொடுக்குறேன். ஆனா வட்டியில மட்டும் ஒரு பைசா கூட குறைக்க மாட்டேன். சரிங்க, உங்களை பத்தி தான் தெரியும். ஓகே, சைட்டோட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. 2 crore 6 months. புரிஞ்சதுல? புரிஞ்சுதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஓடிடிக்காக ஒரு சின்ன படம் பிளான் பண்ணிருக்கான். நீங்க ஃபைனான்ஸ் ஏதாவது? இங்க பாருங்க பெரியவரே, இந்த ஓடிடிக்கு வெப் சீரிஸ்க்குலாம் நான் ஃபைனான்ஸ் பண்ணவே மாட்டேன். அந்த பிசினஸ் பண்றவங்களுக்கும் எடுக்கிறவங்களுக்குமே கிளாரிட்டி இல்ல. அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. வச்சிரேன் பெரியவரே. பை. இதாங்க இவர் கேரக்டர். உலகத்துல எல்லாரும் புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இன்னும் வட்டி வியாபாரமே பண்ணிட்டு இருக்காரு. ஸ்வீட்டி வராளா? எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. ஆமா, இங்கேயே வர்றா. நீங்க 2 பேரும் எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 2 பேரும் எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்களோ நானும் அதுக்காக தான் ஆகுறேன். நானும் அதேதான். நீங்க 2 பேரும் டென்ஷன் ஆகிறத பார்த்து நானும் டென்ஷன் ஆனேன். எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல. ஸ்வீட்டி நமக்கு தெரிஞ்ச பொண்ணு இல்லையா, அவ வராங்கிறதுனால ஒரு சின்ன கியூரியாசிட்டி, அவ்வளவுதான்.
அவங்க 3 பேர் இருந்த ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு எதிர்பாராத விதமா ஒரு நாள் அழகா ஏஞ்சல் மாதிரி இருக்க ஸ்வீட்டிங்கிற ஒரு சிங்கர் வந்தா சார். அந்த பொண்ணை பார்த்த உடனே இவங்க 3 பேருக்கு வேர்த்துருச்சு. இப்படி ஒரு அழகான பொண்ணு வந்தா ஜொல்லு விடுறதை விட்டுட்டு இவனுங்களுக்கு வேர்த்து கொட்டுது. அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த பொண்ணுக்கும் அந்த ட்ரிபிளாருக்கும் நடுவில் என்ன நடந்துச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் சார். அந்த 3 பேரும் சேர்ந்து இந்த 420ன்ற ஃபிளாட்டுக்குள்ள உட்காந்து சரக்கு அடிப்பாங்க சார். இத்தனைக்கும் அந்த 420 ஃபிளாட் யாருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, அந்த 420 ஃபிளாட் என்னோடது தான். அட, அந்த ஃபிளாட் பக்கா வாஸ்து சார், செம்மையா இருக்கும். அந்த ஃபிளாட்ல இருந்தவங்க எல்லாம் மேல மேல போனாங்க. ஐயோ சார், சாகல சார், முன்னேறி போனாங்கன்றத சொன்னேன். என்ன சொன்ன? சூசைடா? ஏய், பேய் சுத்துதா? யாரா அவன் இந்த கதையெல்லாம் விட்டது? வேற யாரு? நம்ம ட்ரிபிளார் தான். இவங்க 3 பேர் உட்காந்து கம்ஃபர்ட்டா சரக்கு அடிக்கிறதுக்கு அந்த ஃபிளாட்டுக்குள்ள பேய் இருக்குன்னு சொல்லி யாரையும் வர விடாம தடுத்து வச்சிருக்காங்க. சீக்கிரம் வாடா. என்னடா இவ்வளவு லேட்டு? ஏய், இவன் என் மச்சான் தெரியும்ல, நம்ம ஏரியால தான் இருப்பான். நீலாங்கரையில ஃப்ரெஷ்ஷா யாரா வந்துச்சான், அத வாங்கி சமைச்சு எடுத்துட்டு வந்து. ராமு, ஸ்வீட்டி பாட்ட போடுறா. மாப்பிள, 24 கேரட் தங்க பிஸ்கட் மாதிரி இருக்கா? ஏய், எந்த லிட்டிகேஷன் வந்தாலும் பரவாயில்ல, இவ்வளவு ஒரு தடவை சென்சார் டிவிலே பார்க்க இவ்வளவு அழகா இருக்காளே, நேர்ல பார்த்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு. இல்லன்னா என்ன பண்ணிருப்ப? என்ன வேணாலும் பண்ணிருப்ப. போதும், நிறுத்துறாடே. ஃபிகர் சும்மா வேற லெவல்ல இருக்காளே. இவங்க என்னப்பா வீட்டுல பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டம் போடுறாங்க? என் ஒய்ஃபும் தாஜ்மஹாலும் ஒண்ணுதான். ரசிக்க முடியுமே தவிர ருசிக்க முடியாது. ஏன்? எதனால? ஏண்டா, பொண்டாட்டினா உனக்கு அவ்வளவு இலக்காரமா? எல்லாத்துக்கும் கண்டிஷன் போடுறியாமே. அம்மா வீட்டுக்கு போக கூடாது, அக்கா வீட்டுக்கு போக கூடாதுன்னு. நீ இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டா உன் மேல இவளுக்கு எப்படிடா பாசம் வரும்? வெறுப்பு தாண்டா வரும். புருஷன் பொண்டாட்டினா சந்தோஷமா சுகமா வாழ்றதுதான். இவ ஊர்ல இருக்கிற புருஷன் பொண்டாட்டி எல்லாம் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றா. சொந்த புருஷனை எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும்னு தெரியல. சரோஜா, ஐயோ, கரெக்டா மூடு வர நேரத்துல கரெக்ட் பண்ண முடியலையே. அப்புறம் நடு ரோட்ல நிக்க வச்சு தோலை உரிச்சிருவேன். ஐயால, இவ பஞ்சாயத்து பண்றாளா? ஒருத்தர் புரிஞ்சிட்டு சந்தோஷமா வாழுங்க. சரிங்கம்மா. சரோஜா, என்னங்க? நீ சீக்கிரமா வா. இந்த வரேன், இருங்க. டேய், இங்க பாரு, இதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி கிட்ட நீ ஏதாவது எதிர்முனையா நடந்துகிட்ட, உன்னை மீடியா முன்னாடி நிக்க வச்சு உன் மானத்தை வாங்கிருவேன், பாத்துக்கோ. புரியுதா? நீங்க சொல்லி நான் எப்படிமா கேட்காம இருப்பேன்? நல்லா புரிஞ்சுதுமா. நான் போயிட்டு வரேம்மா. நான் போயிட்டு வரேம்மா. என்ன பார்வை இது, ரேப் பண்ற மாதிரி? நான் இப்படி ரொமான்டிக்கா பாக்குறது உனக்கு அப்படி தெரியுதா? போய் படுத்து தூங்குங்க. நாளைக்கு எனக்கு டிவில ப்ரோகிராம் இருக்கு. நான் போய் ப்ரிப்பேர் ஆகணும். இதுதாங்க ராஜுவோட பெட்ரூம் பரிதாபங்கள். இப்போ ரவியோட குடும்ப நிலைமை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வயசுக்கு வந்தேன், உன்னை புடிச்சு கிள்ளிட்டேன். என்னாச்சுங்க? இன்னைக்கு செலிப்ரேஷன். தங்க விலை ஏறிடுச்சு, 1 கோடி ரூபாய் லாபம் வந்துருச்சு. அதுக்கு தான் செலிப்ரேஷன். குருதேவரோட மகிமை. அவரு இருப்பார், நீ வா. உங்களுக்கு என்ன யூத் நினைப்பா? என்ன வயசாச்சு தெரியுமா? இந்த வயசுல வர வேண்டியது பக்தி, ரொமான்ஸ் கிடையாது. ஐயோ குருதேவன மன்னிச்சு. பின்னாடி பெர்ஃப்யூம் அடிச்சிருக்கேன், எவ்வளவு வாசனையா சுகமா இருக்கு பாரு. சாம்பிராணி போற நேரத்துல சென்ட் எதுக்குங்க? தயவு செய்து போய் படுங்க. நீங்க போய் படுங்க, நான் குருதேவர் பூஜைக்கு ரெடி பண்றேன். சுவாமிஜி, அவரை மன்னிச்சிடுங்க சுவாமிஜி. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எப்படியாவது சத்குரு சம்மதிக்க வைங்க. இந்த தடவை அபார்ட்மெண்ட்ல பூஜை இங்கதான் நடக்கணும். ஆமா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, உள்ள போங்க, போய் படுங்க. இதாங்க ரவியோட மனைவி பிஹேவியர். எப்போ பார்த்தாலும் பூஜை, புனஸ்காரம், பிரசாதம். இப்போ ராமோட நிலைமை என்னன்னு பார்க்கலாமா? Sure.
ஒரு டார்ச்சர். என்ன? சாரி, ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். என்னடா ஏதோ இயர்பட் கேக்குற மாதிரி கேக்குற? அது இல்ல சோனி, இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாமே. நம்ம ஃபிளாட்டுக்கு போயிடலாம், வந்துரு. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நீயும் நைட் பார்ட்டிஸ் போக மாட்டே, என்னையும் விட மாட்டேன். உன் கூட இருக்க முடியாம தானே நான் செப்பரேட்டா ஃபிளாட் எடுத்திருக்கேன். இங்க கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? அது இல்ல சோனி, சோனி 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 உன்னை தொட்டு எவ்வளவு நாள் ஆச்சுடி. ராமுவோட ஃபேமிலி சிச்சுவேஷன் இதான். இவருக்கு ஒரு பொண்டாட்டி வேணும், ஆனா ஒரு பொண்டாட்டிக்கு டிவோர்ஸ் வேணும். ஹலோ. வக்கீல் சார். எஸ், சொல்லுங்க மேடம். நடுராத்திரியில திடீர்னு என் காலிங் பெல் அடிக்கிறான். சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட இருக்கு. டைவர்ஸ்க்கு ஓகேவா? இத பாருங்க மேடம், நான் சொன்னது பெல் அடிச்சாவோ புல் அடிச்சாவோ இல்ல. உன்ன அடிச்சா இல்லன்னா இன்னொரு பொண்ணோட மாட்டினா அதை ஷூட் பண்ணி எனக்கு வீடியோ ஃபுட்டேஜ் அனுப்பு. உங்க 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி தரேன். இதாங்க நம்ம ட்ரிபிளரோட கஷ்டங்கள். வீட்டில் அவங்க பொண்டாட்டி கூட பாட்டு பாட முடியாம பாட்டு பாடுற ஸ்வீட்டு பின்னாடி விழுந்தாங்க. அதாவது பேங்க்ல பணம் இருந்தோம், ஏடிஎம் கார்டு இல்லாத மாதிரி. ஆனா ஒண்ணுங்க, அவங்க வாழ்க்கையை மாத்த போற உண்மை அன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது. இந்த பொண்ணு எங்க பக்கத்து தெருவில் இருக்கிற யோகா கிளாஸுக்கு தினமும் வருவா. அதை கேட்ட உடனே அவங்க 3 பேர் போய் எனக்கு புரிஞ்சு போச்சு. அவங்க ஆசையை கண்ட்ரோல் பண்றதுக்காக யோகா கிளாஸுக்கு போனாங்க. இல்ல சார், ஆசை நிறைவேற்றிக்கிறதுக்கு போனாங்க. வணக்கம். வணக்கம். எந்த பிளான் எடுத்துக்கிறீங்க? அது சிங்கர் ஸ்வீட்டி எடுத்துக்கிற பிளானே எடுத்துக்கிறோம். அது விவிஐபி பிளான் சார். அதாம நம்ம கம்ஃபர்ட். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. பென் எடுத்துக்கிறேன். உங்க பேரு? ஸ்ராவணி. இந்த ரவிக்கு குறும்பு கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். சார், நீங்க செக்ஸ்ங்கிற காலத்துல மந்த்லி 1 டைம்னு எழுதிருக்கீங்க. உண்மைதானே? நீங்க 6 மந்த்க்கு ஒரு டைம்னு. அப்படிதான். ஆமா, இவன் நோ செக்ஸ் ஆஃப்டர் மேரேஜ்னு எழுதிருக்காரு. உண்மைதானே? மேலனே எழுதணும். இப்படி கூட இவங்க ரொம்ப தான் காஞ்சி போயிருக்காங்க போல இருக்கு. இந்த நேரத்துல ஸ்வீட்டி வந்தா டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்ல டன்லப் பெட் மாதிரி இருக்கா. சீலு கூட பிரிக்காத கரன்சி கட்டு மாதிரி இருக்குடா. இது அழகு குட்டியா இல்ல தங்க கட்டியா? நம்ம யோகா எதுக்காக பண்றோம்னு தெரியுமா? உடல் நலனுக்காக, மன நிம்மதிக்காக, கோவத்தை குறைக்கிறதுக்காக. நம்ம மனசு சொல்ற வார்த்தைய நம்ம உடம்பு கேட்காது. நம்ம உடம்பு சொல்ற வார்த்தைய நம்ம மனசு கேட்காது. இந்த 2ஐயும் சமமா கொண்டு வர்றதுக்கு பேரு தான் யோகா. ஆரம்பிக்கலாமா? காலை கொஞ்சம் அகட்டி வைங்க. லைக் திஸ். சுகாசனம். பாத்து தம்பி, குட்டியான என்ன கண்ணா விளையாடிக்கிட்டு இருக்க? 7 மாச புள்ளத்தாச்சி மாதிரி இருக்க. அவ்வளவு பெருசா இருக்கு வயிறு. கொரடா கண்ணா. ஆசனத்தை ஈஸியா செய்யலாம். ஆரோக்கியமும் நம்மளை தானா தேடி வரும். வரேன் குருஜி. போயிட்டு வாமா. வணக்கம். வணக்கம் ராஜா. என்னன்னு சொல்லுங்க கண்ணா. புதுசா ஜாயின் பண்ணிருக்கோம். ரொம்ப சந்தோஷம்டா கண்ணா. லீவு போடாம தினந்தோறும் வந்துருங்க. சரிங்க குருஜி. உன் கர்ப்பத்தையும் கலைச்சிடலாம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லு கண்ணா. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 50 இருக்கும்னு நினைக்கிறேன். 55 ஆகுது கண்ணா. இப்பவும் நீங்க இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறதுக்கு காரணம் என்ன குருஜி? பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியமா? பிரச்சனை கல்யாணம் ஆனவரா பிரம்மச்சாரியா அப்படிங்கிறது இல்ல கண்ணா. பிரம்மச்சாரியா இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். சம்சாரியா இருக்கிறவங்க தினந்தோறும் தாம்பத்திய உறவை
கட்டாயம் அனுபவிக்கணும். எங்க மனைவிங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்றதில்ல குருஜி. இங்க பாருடா கண்ணா, குருஜி பூ பூக்கலங்கிறதுக்காக நம்ம பூஜை பண்ணாம விட்டுருவோமா? வேற விதத்துல பூவை பூக்க வைக்கணும். அதுதான் விஷயம் ரவி. ஏன் சொல்றேன்னா தினமும் நாம பூஜையை பண்ணி ஆகணும். அது இயற்கை தர்மம். எங்க முயற்சியை நாங்க பண்றோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். இப்ப விஷயம் என்னன்னா, நம்ம வீட்ல பூ பூக்கலன்னா பக்கத்து வீட்ல இருக்கிற பூவை பறிக்கணும். ஏன் தெரியுமா? தினமும் பூஜை பண்ணணும். அதனால தானே இங்க வந்திருக்கோம். பத்மா வரேன். மேடம் வாட்டர் வேண்டாம், பத்மா கொண்டு வர. ராஜு சார், உங்க பாட்டில கொடுத்தா நான் வச்சுப்பேன். வச்சுக்கிட்டாலும் இவனடா நம்ம பின்னாடி சுத்துறா. நீ கனெக்ட் ஆயிருப்ப. நடந்தாலும் நடந்திருக்கும். சாரிங்க, சாரி. எதுக்காகப்பா அவங்க கீழே விழுந்து மேல விழுந்து புரண்டு கஷ்டப்படுறாங்க? அந்த ஸ்வீட்டி பிஏவை பிடிச்சா வேலை முடிஞ்சிரும்ல. அப்படி இல்லை சார், அவங்க என்ன எடுத்து பேசுங்க சார், பரவாயில்ல. இங்க பாருப்பா, நமக்கு லாஸ் வருதுன்னா யாரு ஃபோன் பண்ணாலும் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். அதுவே லாபம் வருதுன்னா அடுத்தவன் சின்னவனா இருந்தாலும் ஃபோன் எடுக்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுதான் என்னோட பாலிசி. அருமையா இருக்கு சார். இந்த படத்துல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிக்கோ, என் படத்துல மட்டும் யூஸ் பண்ணிக்கோ. அதனாலதான் சார், அதனாலதான் நான் படம் பண்ணா உங்க பேனர்ல பண்ணணும்னு ஃபிக்ஸா இருக்கேன். நீ ஃபிக்ஸ் ஆக கூடாது, நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓ சாரி சார். இப்போ நீ சொல்லு. சேம் நீங்க கெஸ் பண்ண மாதிரியே நம்ம ட்ரிபிள் ஆர் போய் ஸ்வீட்டியோட பிஏக்கு லைன் போடுவாங்க. தம்பி கிரி, இங்க வா. என்னங்க மேடம் ப்ரோகிராமுக்காக வந்திருக்கீங்களா? இது உனக்கு எப்படி தெரியும்? என் சர்வீஸ்ல உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். நாளைக்கு எங்க ராஜுவோட பர்த்டே நல்ல ஒரு ரெசார்ட்ல கிராண்டா பண்ண போறோம் தம்பி. சூப்பருங்க. 50 லட்சம் ரூபாய் எஸ்டிமேஷன். ஒரு நல்ல டான்ஸ் ப்ரோகிராம் கூட வைக்கலாம்னு இருக்கோம். எக்ஸலென்ட் சார். சரி, பெரிய பெரிய விஐபி எல்லாம் வருவாங்க. உங்க மேடமும் வருவாங்களா? சார், மேடம்க்கு நாளைக்கு துபாய் ப்ரோகிராம் இருக்கு. மணி மேக்ஸ் மெனி திங்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா நான் மணி மேக்ஸ் எனி திங்ஸ்னு சொல்லுவேன். வரதா இருந்தா சொல்லு, நான் ஃபேன்சி அமௌண்ட் தரேன். எங்க மேடம் ஃபேன்சி அமௌண்ட்டுக்கு டெம்ப்ட் ஆக மாட்டாங்க சார். மேடம் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு ஒத்துப்பான்னு கேளியா, அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த அளவுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணதுனால நான் ட்ரை பண்றேன். இங்கே இருங்க. ஒர்க் அவுட் ஆயிடும்னு நினைக்கிறேன். நாப்கின் கொடு. ராஜு சார், அக்ரீட். மேடம் 20 lakhs ஒத்துக்க வச்சேன், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ராஜு கூட அதே அமௌண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். ஓகே, நான் சாட்டிஸ்ஃபை ஆனேன்னா ப்ரோகிராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு 5 லட்சம். தேங்க்யூ சார். Party, party, the 50 age party. Half a century, putta busy life party. Party, 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 the happy ending party. Second
செகண்ட் ஹாஃப் அடங்க வேணும் வேணா இந்த நாட்டு உன் புத்தி டபுள் சிம் ஊதி வச்ச பபல் கம் சொல்ல ஒண்ணு செய்க ஒண்ணு பச்சந்தியா கண்ணு உங்க தொப்பா தண்ணி ட்ரம் சட பத்தாதீங்க நம்பு போட்டி போட்டு ஒட்டடா செய்யும் பாரு வம்பு crazy 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 uncles age அடுத்து பண்ணித்து running temples crazy 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 uncles age அடுத்து பண்ணித்து running temples ஸ்வீட்டி 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 கொழுத்த கண்ணோ பியூட்டி அங்கிள்னு சொல்லாத ஸ்மைலி லிப்ஸ காட்டி ஸ்வீட்டி 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 ஜின்னு போல இருக்கும் கியூட்டி எங்களுக்கு என்ன வயசாச்சு 40 தாண்டி 50 விறுவிறுன்னு ஜிம்ம போட்டு குடிப்போமே கிரீன் டீ இனி இரவெல்லாம் குமாலந்தா 90 மேல 90 கருப்பு டைய தலையில் பூசி குறைஞ்சு போகட்டும் வயசு கண்ணுல கூலிங் கிளாஸ் போட்டு ஆவ சூப்பர் கிளாஸி பூம் பூம் பஜா பஜா நாங்க இப்போ சிங்கிள் பூமி அதிர்ந்து போகும் நாங்க போடு ஸ்டெப் பூமும் பஜா பஜா நாங்க இப்போ சிங்கிள் பூமி அதிர்ந்து போகும் நாங்க போடு ஸ்டெப் அப்படியா கிருஷ்ணா சொல்லி தவம் செய்ய மாட்டோம் நாங்க ரம்யா கிருஷ்ணன் பாட்ட போட்டு ஸ்டெப்ப போடுவோங்க உப்பு காரம் அதிக தின்னா ஏறி போகிடும் பிபி நீங்க சங்கதி போட சேர்ந்திடும் கூட லைஃப் ஆகிடும் ஹாப்பி ஓல்டு ஏஜ் ஆனா கூட சக்தி இருக்குது பேபி எங்க ஏஜ் குரூப் ஆளால தான் சுத்துது இந்த குளோப் எல்லா ஏஜும் கவர் செய்யும் பவர் இருக்கு என்னோட crazy 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 uncles ஏஜ் அடுத்து பண்ணிட்டு running temples பூமும் பஜா பஜா நாங்க இப்போ சிங்கிள் பூமி அதிர்ந்து போகும் நாங்க போடு ஸ்டெப் என்னமா இருக்கு அந்த ஸ்வீட்டி அவ பாடியும் ஃபிகரும் ஏய் ராஜா பார்ட்டி மட்டுமா இல்ல கமிட்மெண்ட்டுக்கும் முடிச்சிட்டியா சாச்சா அந்த பொண்ணு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் சுமாரா இந்த செலிபிரிட்டிஸ் ஆக்டர்ஸ் ஸ்டார்ஸ் எந்த சைடு இன்கமும் இல்லாம அத்தனை காரு அத்தனை பங்களா இவ்வளவு மெயின்டெனன்ஸா என்ன நம்ம கொஞ்சம் கரெக்டா கோஆபரேட் பண்ணணும் அவ்வளவுதான் அந்த பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ராஜு ரவி ராமுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆச்சு அதோட விளைவு ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் இவனை கரெக்ட் பண்ணா வேலை முடிஞ்சிடும். ஹலோ கிரி. ராஜு சார் இங்க என்ன பண்றீங்க? நீ என்ன பண்ணுவியா எனக்கு தெரியாது. என்னோட 50th பர்த்டே என் லைஃப்ல ஸ்வீட் மெமரியா இருக்கணும். அதனால தானே சார் ஸ்வீட்டியோட ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். மெமரியில இருக்க வேண்டியது எனக்குடா, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இல்ல. என்ன சொல்றீங்க ராஜு சார்? நீ ஒன்னு பண்ணு கிரி. ஸ்வீட்டி கூட ஸ்வீட் ரூம்ல ஸ்வீட்டா 1 hour ட்ரிங்க் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணு. ஐயோ மேடம் இந்தியால இதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா துபாய் கூட்டிட்டு போயிடலாமா? ஐயோ நான் அப்படி சொல்லலங்க. டேய் இது பாருடா கிரி, பணத்தால முடியாததுன்றது எதுவுமே இல்ல. ஆம்பளை பொம்பளைக்கு மயங்குவான், பொம்பளை பணத்துக்கு மயங்குவா. நீ போய் ட்ரை பண்ணு, ஷாக் ஆயிடுவ. நான் சொல்றதை கேளுங்க ராஜு சார், மேடம் ஒத்துக்க மாட்டாங்க. நீயே சொல்லிருக்கல்ல நம்ம ரிலேஷன் ஹெல்தியா இருக்கணும்னு, இதுல ஒன்றும் தப்பே இல்லை. நீ போய் ட்ரை பண்ணு. இரு, ஸ்வீட்டி ஒத்துக்க மாட்டான்ல? ஒத்துக்குவா சார். அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே. ஆனா பிஎஸோட டேலண்ட்டை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? அவங்க கமிஷனுக்காக செலிபிரிட்டிஸை கன்ஃபியூஸ் பண்ணி அதை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. உண்மைதான். அதான் அவங்கள விட பிஏ அதிகமா சம்பாதிக்கிறாங்க. ராஜு சார் நானே ஷாக் ஆயிட்டேன். உங்களுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு சார். மேடம் ஓகே சொல்லிட்டாங்க. பைத்தியக்காரா, என்கிட்ட இருக்கிறது மச்சம் இல்லடா, என்கிட்ட மணி இருக்கு. நீங்க மேடம் ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணும் சார். நீ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு, மீட்டிங்கை நான் பாத்துக்கிறேன். சார் மேடம் 11 to 12 1 hour தான் டைம் கொடுத்துருக்காங்க. அது போதும் சார். இந்த விஷயம் உங்களுக்கும் மேடமுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன நடக்குதுன்னு உனக்கு கூட தெரியாது. நீ டென்ஷன் ஆகாத. 5 நிமிஷத்துல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஹலோ ரவி சார்.
எப்படியாச்சும் எனக்கும் ஸ்வீட்டியை செட் பண்ணி கொடுப்பா. சரி, அப்போ பணம் 5 லட்சம். 50னா ஒத்துக்க வைப்பேன். பணம் ஒன்றும் சும்மா வராது, வேற ஏதாவது சொல்ல. அந்த பொண்ணை செட் பண்ணி தரட்டுமா? ரவி சார், நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க போல இருக்கு. செட் பண்ணிருட்டுமா? சீ, நீ என்ன பண்றியோ தெரியாது. இன்னொரு தடவை இந்த பொண்ணு என் கண்ணிலே படக்கூடாது, அதுக்கு தான் இது. இன்னும் வேணும்னா தரேன். இங்க கொடுங்க. டேய், ஸ்வீட்டி எப்படியாவது கன்வின்ஸ் பண்றா ப்ளீஸ். ஓகே, அப்புறம் பணம் 50 கோல்டு பிஸ்கட் ரெடியா இருக்கு, அதை மேடம் கிட்ட கொடுத்து. இந்த விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியக்கூடாது. சொல்ல மாட்டேன். ஓகே, 12 to 1 டைம்ல நீங்க ரூம்ல இருக்கணும். நான் இப்பவே போய் உட்கார்ந்துக்கிறேன். டயர்ட் ஆயிருவீங்க ரவி சார். கரெக்டா 12க்கு வாங்க. டைம் ரொம்ப இருக்கு. எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துக்கிட்டு ரெடியா இருங்க. குதிரை பிரிச்சு மேய்ங்க. பிரதரே பாருங்க பிரதர், இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளவு பெரிய ஓட்டம் விழுந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா ஸ்வீட்டி மேல எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மட்டும் இன்னியோட முடிச்சிடணும், அவ்வளவுதான். நீங்க என்ன பிரதர்னு சொன்னீங்க சார்? என்ன வேணாலும் கூப்பிடுவேன், எனக்கு வேலை முடியணும். ஆனா இந்த மாதிரி காரியம் மேடம் கிட்ட ரொம்ப கஷ்டம் சார். என்னதான் கஷ்டமா இருந்தாலும் முயற்சி பண்ண ஆகாதானே? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கியா? ஆல்ரெடி உன்னுடைய அக்கவுண்ட்டுக்கு பணத்தை அனுப்பிட்ட, பாத்துக்க. நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க சார். ஆனா இந்த விஷயம் மூணது கணக்கு தெரியக்கூடாது. தேவைப்பட்டுச்சுன்னா என் 2 கண்ணையும் மூடிடுவேன். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது உங்க இஷ்டம். உங்க ஸ்லாட் 1 to 2. கமன். ஓகே மேடம். ஓகே. ஹாப்பி பர்த்டே ராஜு சார். என்னம்மா? பார்ட்டி ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ்மா. என் ரூம் நம்பர் 305. போகும்போது வந்துட்டு போலாம்ல? ஏய் சீச்சி, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? போ வெளியே. டோரை ஓபன் பண்ணி தான் வச்சிருப்பேன், உங்க விருப்பம். ராஜு சார், உள்ள வாங்க. இதோ வரேன். கொரியால இருந்து உங்களுக்காகவே ஸ்பெஷலா வர வச்சிருக்கேன். ஹேவ் இட். ஒரு 90 போட்டாலே நான் 90ஸ்க்கு போயிடுவேன். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? என் ஒய்ஃப் கூட எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபோன்ல உங்க பாட்டை பார்த்தனா ரிலாக்ஸ் ஆயிடுவேன். அப்படி இருக்கும்போது நீங்களே என் முன்னாடி இருக்கீங்க. அது சரி, உங்க கல்யாணத்தை பத்தி என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? முதல்ல வீடு வாங்கிட்டு, அதாவது ஃபினான்ஷியலி செட்டில் ஆயிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ஃபினான்ஷியலா செட்டில் ஆனதுக்கு அப்புறம்னா ஏற்கனவே ஃபினான்ஷியலா செட்டில் ஆன என்ன மாதிரி ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? ஸ்ரீதேவி, கரீனா கபூர் மாதிரி. எல்லாருக்கும் கிடைக்கணும் இல்லைங்க? ஏன் கிடைக்க மாட்டாங்க? உங்களை மாதிரி ஆளுங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக உயிரியே கொடுக்குற என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா என் வெஞ்சர்ல வில்லா வித் ஸ்விம்மிங் பூல் உங்க பேர்ல எழுதி கொடுத்துட்றேன். வீக்கெண்ட்ஸ்ல ஹாப்பியா நீங்க அங்க இருக்கலாம். நம்ம மீட்டிங்ஸ்க்கும் நல்லா இருக்கும், உங்க ஷூட்டிங்க்கும் நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? ராஜு சார் பேச்சிலே கவுத்துடுறீங்க. ஏ பரதேசி, உனக்கு அறிவில்ல? பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தி கூட என்னது? என் ஒய்ஃபோட வாய்ஸ் மாதிரி இருக்கு. சொல்றா, நீ பண்றது தப்பா இல்லையா? என்னடா அப்படி முழிக்கிற? சொல்லு, நீ பண்றது தப்பா இல்லையா? சொல்லுடா. வீட்ல பொண்டாட்டி இருக்கும்போது வெளியில வப்பாட்டியை தேடிட்டு போவியா? அதுவும் அவ இருக்கிற ரூமுக்கு ஐஸ் வைக்கிறதுக்கு போவ. செருப்பால அடிப்பேன். இதுல பொண்டாட்டி உனக்கு வரதட்சணை வேற கொடுக்கணும். இது பாருங்க, முதல்ல டிவி ஆஃப் பண்ணுங்க. அவ ஃபேஸ பார்க்கவே வெறுப்பா இருக்கு. உங்க சிச்சுவேஷனுக்கு கரெக்டா சிங்க் ஆன மாதிரி இருக்கு. நீங்க இருங்க, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அந்த வரேன். டிவி ஆஃப் பண்றீங்களா? உங்க இஷ்டம். இந்த நேரத்துல யாரு? ராஜு சார், நேரம் முடிஞ்சிருச்சு. அப்படியா? ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு இப்பதான்டா போனா. இங்க இருந்து கணக்கு வச்சுக்கடா ப்ளீஸ். அப்படியா? ப்ளீஸ். ஓகே. ஐயோ, டைம் வேகமா ஓடுது. இனிமே ஸ்பீடா இருக்கணும். என்ன லைட் ஆஃப் ஆயிடுச்சு? லைட் இருந்தா எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்காது. உங்களுக்கு எப்படி? ஓ, நீங்க தான் ஆஃப் பண்ணீங்களா? சூப்பர். பாத்தீங்கல்ல நம்ம ராஜு சார் போஸ்ட் லைட் மாதிரி எப்படி துள்றாருன்னு. அப்போ ரவிக்கு பாருங்க சார், அன்னைக்கு அந்த ராத்திரி ராஜு மாதிரியே நம்ம ரவிக்கும் ராமுக்கும் கூட ஸ்வீட் மெமரிஸா இருந்தது. கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்க ரவி. டைம் தானே, ஆசையை தீர்த்துக்கணும், அவ்வளவுதான். இது இருட்டறையில மொட்டை குத்து டைப் போல இருக்கு. பாத்தீங்களா, அவங்களுக்குள்ள அவங்களே லக்கி ஃபெலோன்ற ஒரு எண்ணத்தோட காத்துல பறந்து வராங்க.
3 பேருக்கும் பக்காவா கம்பெனி கொடுத்துட்டாளே. ஆமா சார். எதுவா இருந்தா என்ன 3 பேருக்கும் ஜாக் பாட்டு தான். சாய் சார், இந்த படத்தை நம்ம பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணணும். சார் 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 வேணாம் சார், புது ஆளுங்களை வச்சு பண்ணலாம் இங்க சார். பாருப்பா, புது ஹீரோஸ் வச்சு நம்ம படம் பண்ணா ரிலீஸ் டைம்ல ஊர்ல இருக்கவங்க எல்லாத்தையும் பிடிச்சி, அதே ஸ்டார் ஹீரோஸ் வச்சு படம் பண்ணா அப்படியே ரிவர்ஸ்ல எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்க. அது டேட்ஸ்க்காக ஹீரோயின் பின்னாடி சுத்த வேண்டியிருக்குமே சார். சுத்தினா என்ன தப்புப்பா? கோயில்ல சாமியை சுத்தி வர்றோமே எதுக்கு? வேண்டுதல் நிறைவேறும்னு தான். பூமி சூரியனை எதுக்கு சுத்தி வருது? வெளிச்சம் கிடைக்கும்னு தான். அதே மாதிரி ஹீரோஸ் பின்னால எதுக்கு சுத்துவோம்? டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு தான். இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? இந்த சுத்துற பூமி மேல சுத்துறவனுக்கு தான் வேலை நடக்கும்னு. சார் சார் டயலாக் சூப்பரா இருக்கு சார், நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார். யூஸ் பண்ணிக்கோ. ஆனா என் படத்துல தான் இருக்கணும். நம்ம படத்துல தான் சார். ஆமா, நம்ம படத்துல அவங்க ஸ்வீட்டியோட சாட்டிஸ்ஃபை ஆனாங்கல்ல, அப்புறம் ஸ்வீட்டி வந்தா ஏன் டென்ஷன் ஆகுறாங்க? அதான் சஸ்பென்ஸ் சார். பரவாயில்ல சொல்லுப்பா, ஒரு ஆடியன்ஸை நான் கேட்கறேன். சார் நடுவுல ஆடியன்ஸ் எப்படி சார் கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க தான், ஒரு ஆர்வ மிகுதியில கேட்கறேன்ப்பா. சொல்றேன் கேளுங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே 420 ஃபிளாட்ல எல்லாரும் உட்காந்து ஜாலியா சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது, ஹலோ ராஜு சார். என்னப்பா மேடம் எப்படி இருக்காங்க? நல்லா இல்ல சார். என்னாச்சு? அன்னைக்கு நீங்க மாஸ்க் போடலையா? மாஸ்க் சானிடைசர்லாம் யூஸ் பண்ணி எனக்கு பழக்கமே இல்லப்பா. என்னாச்சு? என்ன? யாருக்கு? எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க. ஸ்வீட்டி மேடமுக்கு தான். முழுகாம இருக்காளா? மேடம் இப்ப முழுகாம இருக்காங்க சார். அது எப்படிப்பா வந்திருக்கும்? மேடமும் கவனிச்சிருக்கணும்ல. அத கவனிக்க வேண்டியது நீங்க தானே. ராஜு சார் காண்டம். நம்ம 2 பேருக்கு நடுவுல 3வது மனுஷங்கள்ல 3வது ஐட்டம் இருக்கிறது கூட எனக்கு பிடிக்காது. அடங்கொக்கா மக்கா. அப்பா எல்லாம் என்ன செம்மையா இருக்கு ட்விஸ்ட். ஆனாலும் இந்த முட்டா பசங்க மாஸ்க் போட்டிருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அந்த பிஏ அவ்வளவு பணத்தை வாங்கினான்ல, அந்த மாஸ்கை வாங்கிட்டு வந்து காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துருக்கலாம்ல. அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? அதாவது டைம் சரியில்லைன்னா டைம் பம் வைக்கும் போதே வச்ச நேரத்திலே வெடிக்கும்னு வாட்ஸ்அப் கொட்டேஷன் சார். அப்போ ஸ்வீட்டி நேரா அவங்க பொண்டாட்டிங்க கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லிடுவாளா? பாருங்க சார். ஹேய் இன்னாங்க மிட்டாய் சாப்பிடுங்க. வெரி குட். உன் ஃபிளாட்டை ஸ்வீட்டிக்கு ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்கியாம இந்த விஷயத்தை ஒரு SMS பண்ணி முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. உங்களுக்கு த்ரில்லிங்கா இருக்கும்னு சஸ்பென்ஸ்ல வச்சேன். எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. நாசமா போனவனே. என்னண்ணே இப்படி சொல்லிட்டீங்க? அந்த ஸ்வீட்டியை பார்க்க டிவி முன்னாடி போய் பக்கத்துல நிப்பீங்கல்ல, அது மட்டும் இல்லாம யோகா கிளாஸுக்கு போய் நேரா நிப்பீங்களா அவங்க முன்னாடி. இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்ல. இதுக்கப்புறம் நீங்க டைரக்டா போய் நிக்கலாம்ல, தினமும் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். ஒரு ரவுண்ட் அடிச்சதுக்கே இப்படி திண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுல தினமும் ஒரு ரவுண்டா? அவங்க ஃபிளாட் என்னாச்சு? அவங்க ஃபிளாட் வாஸ்து ப்ராப்ளம் ஆன யார்கிட்டயோ சொல்லிட்டு இருந்தாங்க. சரி இருந்துட்டு போட்டோம். என்ன ஒரு 10 நாள் தானே? இல்ல 3 மாசம் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்வீட் சாப்பிடுங்க. மேடம் நீங்க சிங்கர் ஸ்வீட்டி தானே? யா. ஒரு செல்ஃபி மேம். ஹாய் மேம் எனக்கு ஒரு செல்ஃபி மேம். வணக்கம் மேடம். வணக்கம். ஐயோ அங்க பாத்தீங்களாண்ணே, இத்தனை நாளா சுடுகாடு மாதிரி இருந்த என்னோட பிளாட் இப்ப கல்யாண கலை வந்த மாதிரி இருக்குன்னு. ஓகேண்ணே நான் கிளம்புறேன். பிளாட் ஃபுல்லா சானிடைசர் அடிச்சு ஸ்வீட்டி கிட்ட வேற ஒப்படைக்கணும். பர்மனண்டா எப்படியாவது இவங்களை இங்கே தங்க வச்சாகணும். நிறைய வேலை இருக்கு. நான் வரேன். அறிவு கட்டவன ஏற்கனவே எங்களை மாட்டி விட்டுட்டல்ல. இந்த அபார்ட்மெண்ட்டோட பிரசிடென்ட் நான் தான். வணக்கங்க. வாங்க அவங்களை இன்ட்ரோ듀ஸ் Yeah, பண்றேன். sure. ப்ளீஸ் கம். ராஜி சார், ராவ் சார், ரெட்டி சார். Hello. இந்த கம்யூனிட்டில பெரிய ஆளுங்க. நைஸ் டு மீட் யூ ஆல். இனிமே என்ன தேவைனாலும் என்ன ப்ராப்ளம்னாலும் என்ன அவசியம்னாலும் அவங்கள கிளங்க இப்படின்றதுக்குள்ளே முடிச்சிருவாங்க. கண்டிப்பா. இப்பல இருந்து எனக்கு எது தேவைப்பட்டாலும் இவங்க கிட்ட தான் கேட்பேன். வாங்கம்மா அபார்ட்மெண்ட்டை காட்டுறேன். ஓகே நான் வரேங்க. என்ன இது? பிரெக்னன்சி ரிப்போர்ட். சரி யார் வந்தா நமக்கு என்ன? ஆமா நமக்கு என்ன? எத்தனை நாள் இருந்தா நமக்கு என்ன? பாத்தீங்களா நம்ம ட்ரிபிளர்ஸோட முதல்ல பிளட்டே இல்ல. உள்ள அவ்வளோ டென்ஷன் இருந்தும் ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு. ஹலோ குருஜி. சொல்லுப்பா கண்ணா. நான் பூஜைக்காக வேற பூவை பயன்படுத்தினேன். அந்த பூவுக்கு காம்பு வந்துருச்சு. அந்த பூ இப்போ எங்க அபார்ட்மெண்ட்டுக்கே வந்துருச்சு. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இதான் என்னோட பிரச்சனை. உங்க காரிடாருக்கே தேடி வந்ததுனால ஓகே குருஜி, ஆனா என்னால டென்ஷனை தாங்க முடியல. பஞ்சு மாதிரி இருக்கிற பந்தம் வாங்கி அத 2 கையால பிசைஞ்சுக்கிட்டே இருக்கண்ணா. உன்னோட டென்ஷன் ஃபுல்லா குறைஞ்சிரும். இவங்க வரத்துக்குள்ள ஸ்வீட்டியை பார்த்துடணும்.
ஐயோ இவன் இங்க என்ன பண்றான்? ஐயோ இவனுமா? என்ன இவன் வந்துட்டான்? டேய் நீயா? நீ இங்க என்ன பண்ற? சும்மா வாக்கிங் வந்தேன். நீ என்ன பண்றீங்க? அது கை ஸ்ட்ராங் ஆகணும்னு அப்படியே அமுக்கிக்கிட்டே இருக்கேன். ஓ குவைட் இன்ட்ரெஸ்டிங். உனக்கு எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் ஞாபகம் தான்டா. ஆமா உன் கையில என்ன பால் இருக்கு? அது என்னோட ஃபிங்கர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும்னு. என்னடா இவனும் இங்க இருக்கான்? இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ற? டாக்டர் எக்ஸசைஸ் பண்ண சொன்னாரு, அதான் நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வென்டிலேட்டர் வாங்கி வச்சுக்க, ஏஜ் ஆயிட்டே இருக்குல்ல. அத நீ பேசஞ்சு. இவனுங்களும் பால் வச்சிருக்காங்க. குருவுக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்களோ? ராஜு திரும்ப எதுக்கு போறான்? மறுபடியும் குழந்தை கொடுக்க போறானா? இந்த முறை கொடுக்கறதுக்காக இல்ல சார், அழிக்கிறதுக்காக. ஹலோ, நீங்க என்ன அவ்வளோ ஈஸியா எப்படி சொல்றீங்க? பிரெக்னன்சி இஸ் நாட் a physical thing to me. It's a very emotional thing. வாய் இல்லாத உயிரை கொண்டோன்னா பாவம் தான் வந்து சேரும். எனக்கு ஆல்ரெடி பாவம் வந்துருச்சு. அன்னைக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா பிஏக்கு 5 லட்சம் தரேன்னு சொன்னேன். சாட்டிஸ்ஃபை ஆனா 5 லட்சம் கொடுக்கல. அந்த 5ஓட இன்னொரு 5 சேர்த்து 10 லட்சம் தரேன். ப்ளீஸ் கருவை கலைச்சிரு. யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. அங்க கர்டன் இருக்கு, அது பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஹாய் ஹாய். ஓ வா வா வா. அடங்கொக்க மக்கா, இவன் இங்க வந்திருக்கான். நடந்ததை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறேன் ஸ்வீட்டி. சோ சாரி. சாரி சொன்னா முடிஞ்சிருமா? என் வயித்துல வளர்ற क्वेश्चनக்கான ஆன்சர்? எனக்கு தெரிஞ்ச நல்ல டாக்டர் இருக்காரு, நல்ல ட்ரீட்மெண்ட், நல்ல டிஸ்கவுண்ட். நான் பாத்துக்கிறேன். அதுக்காக அபார்ஷன் பண்ணிக்கன்னு சொல்ற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. உன் கரு உன் இஷ்டம். ஆனா இந்த விஷயம் வெளியே தெரியாம எப்படியாவது என்னை காப்பாத்துவியான்னு கேட்க தான் நான் இங்க வந்தேன். இது எதுக்கு இதெல்லாம்? பியூர் கோல்டு. என் மரியாதையும் 24 கேரட் கோல்டு மாதிரி. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா ரோல்டு கோல்டு மாதிரி என் மரியாதையே போயிடும். அதனால தயவு செஞ்சு இதை வச்சுக்க. முக்கியமா இந்த விஷயம் அந்த ராமுவுக்கும் ராஜுவுக்கும் தெரியாம நீ தான் பாத்துக்கணும். அப்படின்னா நான் பிரெக்னன்சியை வச்சுக்கணும், ஆனா இந்த விஷயம் மட்டும் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. கரெக்ட். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. இந்தா ப்ளீஸ். யாரோ வந்திருக்காங்க. நீங்க அந்த ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஹாய். ஹாய். பத்து லட்சம் ஸ்வீட்டி, ஃபைனான்ஸா கொடுக்குறேன். கேரண்டியும் தேவையில்லை, ஷூரிட்டியும் தேவையில்லை. உங்ககிட்ட இருக்கும்போது திருப்பி கொடு. எதுக்கு? அது என்ன ஸ்வீட்டி, நம்ம பணத்துக்கு வட்டி வரும்போது அது எதுக்கு சும்மா வீட்டில் வச்சிருக்கணும்? என்ன? உனக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கிறதுனால பிரெக்னன்சி நினைச்சு வீட்லயே இருக்காத. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர். எனக்கு அபார்ஷன் பண்ணிக்க இஷ்டம் இல்ல. அப்படின்னா என்கிட்ட இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்னது? ஒரு நல்ல செலிபிரிட்டியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த அக்கவுண்ட் அவனுக்கு தள்ளி விட்டுரு. சிச்சி, உங்களால எப்படி இப்படி பேச முடியுது? யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. நீங்க ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க. சரி. ஹலோ மேடம். கம். என்னடா அது, நீயுமா? அது வந்து நீங்க 2 பேரும் படிக்கட்டுக்கிட்ட சுத்தும் போதே நினைச்சேன். அது இல்லடா. வெக்கமா இல்லையாடா உனக்கு? என் சைட்ல எனக்கு தெரியாமலே வெஞ்சரை போட்டுருவீங்களா? இதுல என்ன இருக்கு, எல்லாம் சகஜம்தான். உணவு தூக்கம் எல்லாருக்கும் சமம்னு சொன்னார்ல. எல்லாரும் சமம் தான், ஓகே. அதுவும் ஒருத்தி கூட வா. ஆனா என்ன இப்போ? அது இருக்கட்டும். அன்னைக்கு நீங்க 2 பேரும் எனக்கு முன்னாடியா எனக்கு அப்புறமா? எனக்கு வந்து 1 to 2 டைம். ஓ, என்னோடது 12 to 1 மிட்நைட் மசாலா. பரவாயில்லடா. உங்க 2 பேருக்கும் முன்னாடி நான் தான் 11 to 12. அப்பா, இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு போதும்டா. மேடம், டாக்டர் வீக்லி ஒன்ஸ் செக்கப்புக்கு வர சொன்னாங்க. மெடிசின்ஸும் கொடுத்துருக்காங்க. பால்காரங்கிட்ட சொல்லிட்டேன். நாளைல இருந்து பாலும் ஊத்துற சொல்லிட்டேன் மேடம். ஓகே. எங்களுக்கு வாழ்க்கையில கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல, அதுக்கு மேல மானம் தான் முக்கியம்னு நினைக்கிறோம். இந்த அபார்ட்மெண்ட்ல யாருக்கும் இல்லாத மரியாதை எங்களுக்கு இருக்கு. உனக்கு தெரியுமா? இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு 9 முறை பிரசிடென்டா இருந்த இப்பேற்பட்ட பொண்ணு இருந்தா எப்படி மானத்தோட சுத்துறது? அது சரி, உங்க மேடம் எங்களால தான் பிரெக்னன்ட் ஆனாங்கன்னு என்ன கேரண்டி? வயசு பசங்களே தினமும் செஞ்சுட்டு கேரண்டி இல்லாம
ஹாஸ்பிட்டலையும் கோயிலையும் சுத்தி சுத்தி வராங்க. அதுவும் இல்லாம நாங்க ரிட்டையர்டு பேட்ஸ்மேன்ஸ். ஒரு தடவையிலே கர்ப்பம் தெரிச்சிருமா? நாங்க என்ன பைத்தியக்காரங்களா? என்ன சார் இது அநியாயம்? அப்ப அவ்வளவு கெஞ்சினீங்க, இப்ப என்னடானா இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். அவ எங்க பிளாட்ஸுக்கு எதுக்காகயா வந்தா? அன்னைக்கு ரேஸ்ல 3 பேரும் கலந்துக்கிட்டீங்க. வின்னர் யாருன்னு தெரியணும்ல? வின்னர்னா அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு. அது எப்படி தெரியும்பா? அதுக்காக ரிசல்ட்டுக்காக 6 மாசம் வெயிட் பண்ணணும். பிறக்க போற குழந்தைக்கு உங்க 3 பேர்ல யார் ஜாடை இருக்கோ அவங்க கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிட்டு கிளம்பிடுறேன்னு சொன்னாங்க மேடம். ஒருவேளை பிறக்க போற குழந்தைக்கு எங்க ஜாடை இல்லாம மேடமோட ஜாடையா இருந்தா அப்ப என்ன பண்ணுவீங்க? அருமையா கேட்டாரு ராமு சார். அந்த டிஸ்கஷனும் நடந்தது. அப்போ குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்டும் பண்ணிடலாம்னு சொன்னாங்க மேடம். மேடம்க்கு டெலிவரி ஆகுற வரைக்கும் அவங்க இங்க தான் இருப்பாங்க. மேடம்க்கு தேவையான கிராசரிஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மெடிசன்ஸ் எது தேவைனாலும் நீங்க தான் பாத்துக்கணும். தினமும் ஒரு ஆளு மேடம்க்கு துணையா கூடவே அவங்க கூட ஒருத்தர் படுத்துக்கணும். ஏன் சார் கத்துறீங்க? பாவம் மேடம்க்கு பேரண்ட்ஸ் இல்ல, அது போக தூக்கத்துல நடக்கிற வியாதி வேற இருக்கு. அதனால எங்கேயும் போகாம யாராவது ஒருத்தர் மேடம் கூட துணையா படுத்துக்கணும். அவ எப்படி போனா எங்களுக்கு என்ன? நாங்க படுத்துக்க மாட்டோம். நீ கொஞ்சம் சும்மாறா. அவளுக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் வேற இருக்கான். அப்படியே நடந்தே வந்து நம்ம 3 பேர் ஒய்ஃப் கிட்டே மேட்டர் சொன்னான்னு வச்சுக்க, நாம பஸ் ஸ்டாண்ட்ல தான் வாழ்க்கை நடத்தணும். சோ நீங்க 3 பேரும் தனித்தனியா ஷிஃப்ட் போட்டு டியூட்டி பாருங்க. புரிஞ்சுதா? குட் நைட். அது எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். நீங்க 2 பேரும் தான் முடிவு எடுத்துக்கணும். சம்பந்தம் இல்லையா? என்னடா சொல்ற? எனக்கு ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் நடந்துருச்சு. சோ எனக்கு குழந்தை பிறக்க சான்ஸே இல்ல. ஏண்டா உண்மையாவா சொல்ற? ஸ்வீட்டியோட குழந்தை மேல சத்தியம். இந்த நைட் டியூட்டிக்கு எனக்கும் சம்பந்தமே இல்ல. நீங்க 2 பேரும் பாத்துக்கங்க. நான் என்னடா அவன் இப்படி சொல்லி தப்பிச்சு போறான்? எனக்கு இவன் மேலதான் சந்தேகம். உப்மாவும் பெசரட்டும் சூப்பரா இருக்கு தங்கச்சி. உன்ன மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. தேங்க்யூ அண்ணே. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு எங்களுடைய ரவி ரொம்ப லக்கிமா. பொண்ணு எப்படிமா இருக்கா? ஃபோன் பண்றாளா? ரொம்ப நல்லா இருக்கா அண்ணா. காலையில சாயங்காலம் 2 வாட்டி வீடியோ கால் பண்ணிடுவா. ஆரம்பி. ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். ஒரே பொண்ணோட நிறுத்திக்கிட்டீங்க. ஒரு பையன் இருந்திருந்தா இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு அவன் துணையா இருந்திருப்பான்ல. அப்பெல்லாம் நம்ம பிசினஸ் சரியா போகலண்ணே. அதான் ஒன்னே ஒண்ணு போதும்னு இருந்துட்டோம். ஆனா நான் செஞ்ச பூஜையால அவர் பெரிய ஆள வந்ததுக்கு அப்புறமா 2வது பிளான் பண்ணலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ளேயே ஆபரேஷன் ஆயிடுச்சு. நீ எங்க பெத்துக்குவியோன்னு நினைச்சு அவசரப்பட்டு அவனே ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்திருப்பான் முட்டாள். அவரா இன்ஜெக்ஷனை பார்த்தாலே பயப்படுவாரு. இதுல ஆபரேஷன் வேற. ஏதோ என் காலை பிடிச்சு கொஞ்சம் கெஞ்சறனால நானே ஆபரேஷன் பண்ணிக்கிட்டேன். போதுமா, வந்த வேலை முடிஞ்சு. என்னடா காலையிலே வந்துட்டீங்க? கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியா? உன் பேர்ல அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கோம், சாப்பிடு. நீங்க உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன். பேசு. ஹலோ ரவி சார், இன்னைக்கு நைட் டியூட்டி உங்களுக்கு தான். என்னோடதா? நான் ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் பண்ணிருக்கேன்னு சொன்னேன்ல. உனக்கு என்ன ஆபரேஷன் ஆயிருக்குன்னு ஆல்ரெடி தங்கச்சி சொல்லிட்டா. தங்க வியாபாரி கையால ஓபன் பண்ணி வச்சா சொக்க தங்கமான புள்ள பிறக்குமா. அதனால இன்னைக்கு நைட் டியூட்டிக்கு நீங்க தான் வரணும். எத்தனை மணிக்கு வரணும்? ஷார்ப்பா 8 PM. நீங்க வரும்போது ஃப்ரெஷ்ஷா மில்க் பிரெட் வாங்கிட்டு வர சொன்னாங்க மேடம். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதானே? எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? சரி, காலையில கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. என்னங்க லக்ஷ்மி, எங்க போறீங்க? ராமு வீட்டுல தூங்கலான்னு. அது என்ன கையில பிரெட் பாக்கெட்? ராமுக்கு ஜுரம் வந்துருச்சு, அதனால தான் பிரெட் எடுத்துட்டு போறேன். ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, இந்த விபூதிய நைட்டு வச்சுட்டு படுக்க சொல்லுங்க. எந்த கெட்ட கனவும் வராது. அனுமன் மந்திரம் படிக்க சொல்லுங்க. பாவம் பாவம், பொண்டாட்டி இல்லனா எவ்வளவு கஷ்டம் இல்ல. லவ் யூ. தப்பு மன்னிச்சிடு. திரேதா கிருதா துவாபர யுகத்திலும் பொம்பளைங்க ஜாலிக்கு போய் தலையில் துண்ட போட வேணும்டா மாமா. எல்லாம் தெரிஞ்சு கூட புத்தி வரலடா உனக்கு. இது கலியுகம் தான். வெல்கம். இந்த பிரெட். அது கிச்சன். கிச்சன் எதுக்கு? ஆம்லெட் அங்க தானே போடுவாங்க. நான் சாப்பிட்டு வந்துட்டேன். நான் சாப்பிடணும்ல. நான் பண்ணணுமா? எனக்கு தெரியாதே. யூடியூப் பார்த்து செய்யுங்க. ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிக்கலாம்ல. அது டாக்டர் என்ன அவுட் சைட் ஃபுட் சாப்பிட கூடாதுன்னு சொன்னார்ல. நினைச்சது ஒண்ணுதான், நடக்குது ஒண்ணுதான். பொம்பளை சோக்கால ஆண்டியா போனண்டா. நினைச்சது ஒண்ணுதான், நடக்குது ஒண்ணுதான். பொம்பளை சோக்கால ஆண்டியா போனண்டா. ஒத்த நொடி தந்த சகோதனோ தனோ உனக்கு நரகம்.
இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நிமிஷம். ஓகே கேரி ஆன். செஞ்சது ஒரு தப்பு வச்ச பெரிய ஆப்பு பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச அட பத்தி எரியும் நெருப்பு ஐயையோ மாமா என என்னோட கருமா என் எதிரிக்கு கூட வரக்கூடாதுடா ராமா ஐயையோ மாமா என என்னோட கருமா என் எதிரிக்கு கூட வரக்கூடாதுடா ராமா. Bye, good night. அப்பாடா. இது என்ன ரவி என்ன இந்த ஃப்ளோர்ல சுத்திட்டு இருக்காரு? என்ன ரவி மாட்டிட்டானா? செம்மையா இருக்கு. தேங்க்யூ சார். அப்புறம் என்ன நடந்துச்சு? சொல்லு சொல்லு சொல்லு. சார் ஒரு காஃபி குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலாமா? ஹாய். ஹாய். உங்களுக்காக தான் வெயிட்டிங். சரி சரி. என்ன பண்றீங்க? பிரெட் ஆம்லெட். இன்னைக்கு எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும். அடேங்கப்பா. ஆஹா. சீக்கிரமா செய்யுங்க. ஹாய். ஹலோ. நான் உங்க ஆப்போசிட் ஃபிளாட்ல தான் இருக்கேன். மே ஐ கம் இன்? ப்ளீஸ் கம் இன்சைட். உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. Thank you so much. எங்க நைட் பார்ட்டில இந்த வாய்ஸ் உங்க கேட்ட சாங்ஸ் மாதிரி இல்லாம இருக்கு. எங்க பார்ட்டி முடியவே முடியாது. Thank youங்க. அடங்க அக்கா மக்கா இவதுக்கு இங்க வந்திருக்கா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு சோடா பாட்டில் இருந்தா கொடுப்பீங்களா? ஓகே. 1 minute. ராமு சார். அத்தாடி. ஐயோ. ராமா? ராமனா? ராமு சார் தாங்க. ராமு சார் உங்க ஃபுல் நேம் என்ன? புளியந்தோப்பு ராமு. புளியந்தோப்பு ராமு. எங்க சமையல்காரர். ராமு ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு சோடா கொண்டு வரீங்களா? நான் வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கேன். என்னோட கை பிஸியா இருக்கு. ஓகே. நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க உட்காருங்க. சரியா தெரிய மாட்டேங்கிறாரே. Thank you. ஓகேங்க. போயிட்டு வரேன். யா ஓகே. See you again. ச்சே கொய்யால இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இந்த சமையலை நான் என் பொண்டாட்டிக்கு பண்ணி கொடுத்திருந்தேன்னா என்ன நல்லபடியா பாத்துருப்பா. எல்லாம் தலையெழுத்து. அது போதும். Thank you. அது Thank you. இப்ப நான் போய் படுத்துக்கிறேன். மிச்சத்தை நீங்க சாப்பிடுங்க. மூஞ்ச பாரு. இவ இருக்காளோ இல்லையோ? பார்க்கலாம். இன்னைக்கு கேரண்டியா கிடைப்பான்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச அட பத்தி எரியும் நெருப்பு ஐயையோ மாமா என என்னோட கருமா என் எதிரிக்கு கூட வரக்கூடாதுடா ராமா ஐயையோ மாமா என என்னோட கருமா என் எதிரிக்கு கூட வரக்கூடாதுடா ராமா. ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. ஹாய் டார்லிங். என்னங்க நில்லுங்க. அமேசான்ல ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூ நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் யாரு சாப்பிடுறதுக்காக புக் பண்ணீங்க? அது உனக்காக தான். எனக்காகவா? யா. ஆஹா. அப்போ இந்த ஸ்லீவ்லெஸ்,
இன்னர்ஸ் எல்லாம் யாருக்காக வாங்குனீங்க சொல்லுங்க. அது வந்து ரவி புக் பண்ண சொன்னா புக் பண்ணேன். ரவியா? ரவி எதுக்காக இந்த நைட்டில ஸ்வீட்டிக்காக ஆர்டர் பண்ணாரு? அது வந்து 90% டிஸ்கவுண்ட்ல வருதுன்னு. ஆஹா. இருங்க, நான் அவர் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். என்ன ரவி மாட்டிக்கிட்டானா? இல்ல சார், ராமு புக் பண்ணிட்டான். ராமுவா? அது ரவிக்காக இல்ல, ராமுக்காக. அது என்ன இப்பதானே ரவிக்குன்னு இல்ல, சொன்னீங்க? ராமுன்னு தான் சொன்னேன். ராமுவும் சோனியும் பிரிஞ்சுட்டாங்க. அப்புறம் எதுக்காக ராமு சோனிக்காக வாங்கியிருக்கணும்? இருங்க, நான் சோனி கிட்டே ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஏய் சரோஜா ப்ளீஸ், அவன் சோனி க்ளோஸ் ஆகணுங்கிறதுக்காக அப்படி ட்ரை பண்றான். ப்ளீஸ் சரோஜா. நல்ல சூப்பரா தப்பிச்சிட்டானப்பா. அப்படியாக அவங்க 3 பேருக்கு நைட்ல பெட் வரல, காலையில ஃபுட் வரல. என்ன பண்றதுன்னு தெரியாம பிளட் ஃபாயில் ஆயிடுச்சு சார். இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. நைட்டோட நைட்டா அந்த 3 பேரும் ஸ்வீட்டியோட ஃபிளாட்டுக்கு போய் அவளை கண்டதுண்டமா வெட்டி சூட்கேஸ்ல அப்படியே மூட்டையா கட்டி அடையாறு கூவத்துல போடும்போது மாட்டிக்கிட்டாங்க. என்ன ஓடிடி நிறைய பாக்குறீங்க போல இருக்கு. கொரோனா வந்ததுல இருந்துப்பா. அதான் கிரைம் ஸ்டோரிஸ் அப்படியே கொட்டிக்கிட்டு வருது உங்களுக்கு. நம்மளது கிரைம் ஸ்டோரிஸ் இல்ல சார், ஃபேமிலி என்டர்டெய்னர். ஆமாமா, காமெடி கதை இல்ல. ஆமா சார், அதனாலதான் இப்போ நல்ல ஹாரர் எபிசோட பிளான் பண்ண சார். ஸ்வீட்டிக்கு பேயினா பயம், அந்த ரீசன்னாலேயே ஃபிளாட்டை காலி பண்ணிட்டு போயிடுவா. அதனாலதான் ஒரு நாள் நைட்டு ராஜு நைட் ஷிஃப்ட்ல இருக்கும் போதே டேய் ராஜு, டேய் ராஜு, நான் தான்டா. ஐயோ போடா, சடனா ரொம்ப பயந்துட்டேன். ஸ்வீட் எங்கடா? இல்லையா? இல்ல, எங்க போயிருப்பா? அதான்டா எனக்கும் புரியல. மேடம்க்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. அடங்க ஒக்கா மக்கா, அவன் நம்ம ஃபிளாட்டுக்கு போயிட்டு நம்ம கதை அதோ கதிதான். ஐயோ போலாம். எங்கடா போயிருப்பா? இவ்வளவு பெரிய ஃபிளாட்ல எங்க போய் தேடுறது? நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். போ. ஜாக்கிரதை, பாத்து வா. நில்லு. யார் நீ? நில்லு, நில்லுன்னு சொல்றல. ஸ்டாப் இட். நிக்கலன்னா சுட்டுருவேன். ஐயோ, ரவி மாட்டிட்டானே, ஏதாவது பண்ணணுமே. யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு, யார் நீ? நான் யாருன்னு தெரியணுமா? பாரு. ஐயோ ரவி ஓவர் ஆக்டிங் பண்றானே. என்னங்க ஏன் பொண்டாட்டி இப்படி கட்டிப்பிடிச்சு நிக்கிறீங்க? என்ன நீங்களும் பாத்தீங்களா? அப்ப நீங்களும் பாத்தீங்களா? நான் தினமும் பாக்குறேனே. அப்ப ஏன் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணல? மனுஷன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்க, பேய் மேல எப்படிங்க சொல்றாங்க? அட என்னங்க இது இவ்வளவு அசிங்கமா கட்டி பிடிச்சு நிக்கிறீங்க? வாங்க, பொம்பளை கட்டி பிடிச்சு. அது ஒண்ணு இல்லங்க, 420 ஃபிளாட்ல லாஸ்ட் இயர் 2 மர்டர் நடந்தது. அந்த ஆத்மா தான் பேயா அலையுதுன்னு நினைக்கிறேன். ஆமாமா, நானும் பேய பாத்திருக்கேன். முடிய விரிச்சு போட்டுட்டு தான் வரும். ஆனா நான் பார்த்தது ஆண் பேயாச்சே. அது வந்து 2 பேய்ங்க மேடம். ஒன்னு பொம்பளை பேய், இன்னொன்னு ஆம்பளை பேய். அவங்க 2 பேருமே லவர்ஸ். அந்த கள்ளக்காதல தெரிஞ்சு அவங்க புருஷன்கார 2 பேருமே போட்டு தள்ளிட்டான். பேயா ஆனதுக்கு அப்புறமும் அவங்களோட கள்ளக்காதல் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அதாவது ரியல் லவ்வர்ஸ் நெவர் டை இல்லையா, அதனாலதான்.
அட என்னங்க நீங்க என் பொண்டாட்டியை நானே இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சது இல்ல, சும்மா போய் போய். ராஜு சார் என்ன கொஞ்சம் என் ஃபிளாட்ல டிராப் பண்றீங்களா? ரொம்ப பயந்துட்டாங்க. வாங்க நீ போடா. நீ வா. பேய் மேடம், பேய். செத்து பொழைச்ச மாதிரி இருக்குடா. ஆமா ஸ்வீட்டி எங்கடா? வாங்க சார், 1 மணி நேரமா இவங்களை பார்த்துட்டு இருக்கேன். இவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வரலனா கீழே குதிச்சிருப்பாங்க. அது ஒண்ணு இல்ல, ஸ்வீட்டிக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் இருக்கு. ஆஹா, அப்படியா? ஸ்வீட்டி என்ன? ஆமா, நான் ஏன் இங்க இருக்கேன்? நீ தூக்கத்துல அப்படியே நடந்தே இங்க வந்துட்ட. ஏமா, உனக்கு இந்த வியாதி இருக்கும்போது கூட யாராவது படுக்க வச்சுக்கலாம்ல? அது வந்து இந்த 3 பேர்ல ஒருத்தவங்க தினமும் படுத்துக்கறாங்க. அவங்க எப்படிமா உங்க ஃபிளாட்ல வந்து படுப்பாங்க? அது தூக்கத்துல ஏதோ உளறிட்டாங்க. எங்க பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு போய் எங்களை சொல்லிட்டாங்க. ஓஹோ, உங்க வைஃப் வந்து படுப்பாங்களா? சார் கிளம்புறோம் சார், எங்க பொண்டாட்டி தேடுவாங்க. நீங்க வாங்க. சரி, ஜாக்கிரதமா. ஓகேங்க, சாரி. இங்க பாருங்க பிரசிடென்ட், சொல்லுங்க. ஸ்வீட்டிக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு யார்கிட்டயும் சொல்லாதீங்க, முக்கியமா எங்க பொண்டாட்டிங்க கிட்ட. அத சொன்னா என்ன ஆகும்? இல்லன்னா நாளையில இருந்து எங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு உங்களை படுக்க சொல்லுவாங்க. அந்த ரிஸ்க் எனக்கு நான் சொல்ல மாட்டேன்பா. ஏண்டா நமக்கு இந்த தலையெழுத்து? இந்த ப்ராப்ளத்தை எப்படிடா சால்வ் பண்ண போறோம்? அத நினைச்சு பார்த்தாலே என் பிபி டவுன் ஆயிடுதுடா. எனக்கு சுகர் டவுன் ஆயிட்டு இருக்கு. எனக்கு உடம்பெல்லாம் வேர்க்குது. குருஜிக்கு ஃபோன் பண்ணலாமா? இப்ப உள்ள நிலைமைக்கு அவர் தான் கரெக்ட். உடனே ஃபோன் பண்ணு. சொல்லு கண்ணா. குருஜி, இந்த பிரச்சனையில இருந்து நீங்க தான் எங்களை வெளியே கொண்டு வரணும். எங்களை அவ வைரஸ் மாதிரி புடிச்சுக்கிட்டா குருஜி. தப்புடா கண்ணா, அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நம்ம போராட வேண்டியது ஸ்வீட்டியோட தானே தவிர நோயாளி கூட இல்ல. ஃபேக்ட் குருஜி, புள்ளை அவ பெத்துக்க போறா, ஆனா வலியும் வேதனையும் எங்களுக்கு வருது. இப்ப இருக்கிற நிலைமையில நோயாளிய உடனே தள்ளி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் கண்ணா. நோயாளி கூட பாதி வாழ்க்கை வாழ்ந்து மெதுவா தான் ஒதுக்கி வைக்கணும். குருஜிக்கு ஏதாவது கொரோனா அட்டாக் ஆயிடுச்சா? அந்த பெண் குட்டி கிரேஸ் இருக்கிற செலிபிரிட்டியா இருக்கிறதால உங்க பொண்டாட்டிங்க அவளோட நட்பு வச்சுக்கிட்டாங்கன்னு வைங்க, உங்களோட வாழ்க்கை சின்ன பின்னமாய் போயிடும். அதுக்கு தான் அந்த பெண் குட்டி உங்க பொண்டாட்டிகளோட நட்பு வச்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட உறவை பின்னா சின்னமாக்கிடுங்க. அதாவது அந்த பொண்ணு ஆம்பளையோட தூங்குறான்னு சொல்லி உடனே புரளைய உண்டாக்குங்க. புரிஞ்சது குருஜி. அவர் சொன்ன விஷயத்தை சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஒய்ஃபோட பார்வையில ஸ்வீட்டிய வில்லி ஆக்கணும். எஸ் சரோஜா, நம்ம சீனோட ஃபிளாட்டுக்கு புதுசா ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்காளாமே, தெரியுமா? தெரியும், ஸ்வீட்டி. எவ்வளோ அழகா இருக்கா தெரியுமா? அவ்வளோ கிட்ட போய் பாத்தீங்களா? ஃபிளாட்டுக்கு வந்து 10 நாள் கூட ஆகல, ஒரே டிராபிக்கா. வாட்ச்மேன் கம்ப்ளைண்ட் பண்றான், தினமும் ராத்திரியில ட்ரிங்க் பார்ட்டியா. அப்படியா? அவளை பார்த்து பொறாமப்படாத. ஆனா உன்னோட அழகுக்கு முன்னாடி அவளோட அழகெல்லாம் வீக்னஸ்மா. வீக் அவ்வளோ அழகா இருப்பாளா? அவ காரிடோர்ல நடந்து வர்றப்ப ஆம்பளைங்க வீட்டுக்குள்ளேயே போறதில்ல. லிட்டிகேஷன் சைட்டா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அப்படின்னா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அந்த பொண்ணு என்னையும் மாத்திருவாளா? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சாச்சா, அப்படிலாம் இல்ல. நீ நம்பிக்கைக்கே தாய் மாதிரி. அந்த நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். அந்த பொண்ணு நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கா. இதுக்கு முன்னாடி அவ எப்படி வேணாலும் இருந்திருக்கட்டும். நான் இப்ப அந்த பொண்ண கழுவுன முத்து மாதிரி ஆக்குறேன். சொல்றது புரியுதா? நல்லா புரிஞ்சிருச்சு. நீ நினைச்சா பட்டாம்பூச்சியை கூட கரப்பாம்பூச்சி ஆக்கிடுவ. டிவில 32 பள்ளியும் ஈன்னு காமிச்சாலே அப்ப அவ ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன். இங்க வந்துட்டா மட்டும் என் புருஷன் அவ மயக்கிடுவாளா? மேடம், பால் பில் மேடம். என்னப்பா, அதான் அன்னைக்கே கட்டிட்டேனே. இது ஃபிளாட் நம்பர் 420 பில்மா. ஸ்வீட்டி மேடமோட பில்மா. சார்கிட்ட அமௌண்ட் வாங்கி சொன்னாங்க. என்ன இது, நீங்க கட்டுறேன்னு சொன்னீங்களா பில்லு? நான் சொல்லலையே. என்னப்பா? மேடம் உங்ககிட்ட அமௌண்ட் வாங்கிக்க சொன்னாங்க சார். ஏதோ கன்ஃபியூஸ்டா இருக்கா, கொஞ்சம் இரு. இங்க வா சார். வா. என்னடா நீ? என்ன சார்? இங்க வராதடா, ஸ்டாப்புக்கு வா. சரிங்க சார். ஓகே சார். இந்த பிடிச்சுக்கோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அவன் ஏதோ கன்ஃபியூஸ்ட் ஆகி வந்திருக்கான். நான் மட்டும் ஃபுல் கிளாரிட்டியா இருக்கேன். எதுல? அந்த பொண்ணு இந்த ஃபிளாட்டுக்கு வந்ததுல இருந்து நான் கவனிச்சிட்டு இருக்கேன். 3 நாளுக்கு ஒரு வாட்டி ராமு சார் கூப்பிடுறாருன்னு அங்கேயே போய் தங்கிடுறீங்க ராத்திரியில. அங்க போய் என்ன பண்றீங்க? என்ன பாருங்க. அடுத்து இந்த பால்கார 1 மணி நேரத்துக்கு மேல அந்த பொண்ணையே புகழ்றீங்க. அப்படி என்னதான் நடக்குது?
நீ ஆமா. என்ன போய் சந்தேகப்படுறியா? ராமர் மாதிரி இருக்கிற என்ன சந்தேகப்பட்டா ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். நான் இங்க இருக்கவே மாட்டேன். சம்திங் இஸ் ராங் சம்வேர். ஏதாவது பண்ணி அந்த ஸ்வீட்டி கிட்ட நெருங்கி உண்மையை வாங்கியே ஆகணும். அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு பொண்டாட்டி இருக்கிறதுனால ஸ்வீட்டியை பத்தி பேடா சொன்னாங்க. ராமுவுக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லாததுனால ராமு தான் பொண்டாட்டியை பத்தி ஸ்வீட்டி கிட்ட சொல்றதுக்கு ஸ்வீட்டி ஃபிளாட்டுக்கு போறானா? இவன் எதுக்கு இங்க வந்தா? இவன் இங்க உட்காந்துருக்கா? டிங்க ஒக்க மக்கா. Darling, I love you, darling. Mwah, mwah, mwah. Come on, hug me, darling. ஸ்வீட்டி எதுக்கு உன்னோட ஃபிளாட்ல இருக்காங்க? என்னோட ஃபிளாட்ல ஸ்வீட்டி இல்ல, ஸ்வீட்டியோட ஃபிளாட்ல தான் நான் இருக்கேன். Are you sure? இது என்னோட ஃபிளாட் தாங்க. ஐயோ சாரிங்க, ஆப்போசிட் ஃபிளாட்ல போறதுக்கு பதிலா கொஞ்சம் சரக்கு அதிகமானதுனால இங்க வந்துட்டாங்க, மன்னிச்சிடுங்க. ஓகே, உனக்கு குடிக்கிற ஹாபிட் இல்ல தானே? நீ என்னை விட்டு தூரமா போனதுக்கு அப்புறம் எனக்கு வேற வழி தெரியல டார்லிங். மறுபடியும் நீ என் கூட சேர்ந்துட்டா நான் தூக்கி போட்டுருவேன். ஸ்மெல்லே வரல? ஸ்மெல் வராத பிராண்ட் சரக்கா அடிச்சிருக்கேன், அவ்வளவுதான். வா நம்ம ரெண்டு பேரும் நம்ம ஃபிளாட்டுக்கு போலாம். வா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வா. அப்படிலாம் வேண்டாம். ஓகே மேடம், ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அவ்வளவுதான். யா, ஓகே, ஷூர். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ப்ளீஸ் கேரி ஆன். குட் நைட். குட் குட் நைட். குட் நைட். எப்படியோ தப்பிச்சுக்கிட்டேன். எப்பா. சரி சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சார், ஆப்பிரிக்கால இருந்து பார்சல் வந்திருக்கு சார். வந்துருச்சா? வெரி குட். ஒரு வருஷமா இதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பேமெண்ட் பண்ணியாச்சா? 75 lakhs இப்பதான் சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். வெரி குட் சார். அதை கொஞ்சம் எப்படி காட்டுறீங்களா? இட்ஸ் நாட் ஃபார் சேல் சார். குட். நல்லா இருக்கேம்மா. என்ன பண்ற? இன்னைக்கு வீக்கெண்ட் ஆச்சே, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போறேன். நேரத்துக்கு சாப்பிடுறியா? லக்ஷ்மி, என்ன டிஃபன் சாப்பிட்ட? லக்ஷ்மி, இதோ உங்க அப்பாவே வந்துட்டாரு, அவர்கிட்ட பேசு. ஏமா எப்படி இருக்க? ஹாய் டாடி, ஐ அம் வெரி குட். ஸ்டடீஸ் எப்படி போகுது? சூப்பரா படிச்சிட்டு இருக்கேன் டாடி. கரெக்ட் டைம்க்கு நீ ஃபோன் பண்ணிருக்க. உங்க அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் gift கொடுக்க போறேன். என்னது? காட்டுறேன், நீயும் பாரு. இந்த புடி. வாவ். ஆப்பிரிக்கன் டைமண்ட்ஸோட பண்ண ஒரே ஒரு நெக்லஸ் வந்திருக்கு. 10 வருஷத்துக்கு இந்த மாதிரி திரும்ப கிடைக்காது. உட்காரு. எப்படி? வாவ், சூப்பர் மம்மி. நல்லா இருக்கா? எக்ஸலென்ட் மம்மி, ரொம்ப நல்லா இருக்கு. டாடி, நீ கிரேட் டாடி. பை. பை. பை மம்மி. ஹாப்பி 25th anniversary டா. ஹாப்பி மேரிட் ஆனிவர்சரி. இப்போ எதுக்குடா இதெல்லாம்? நமக்குள்ள ஏன் ஃபார்ம்? சரோஜா சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொன்னா. என்னங்க? ஆமா, ரவி எங்க போனாரு? வரேன்னு சொன்னா, ஃபோன் பண்றாரு. டேய், எங்கடா இருக்க? இங்க ஆல்ரெடி ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாச்சு. வேண்டாடா சாமி, நேத்து தான் ஸ்வீட்டி வீட்ல பிரச்சனையாச்சு. அங்க ஸ்வீட்டியோட என் பொண்டாட்டி என்ன பார்த்தானா அவ்வளவுதான், டைவர்ஸ் தான். டேய், ஃபங்க்ஷன் நடக்கிற அரை மணி நேரம் கூட அந்த பொண்ணை பார்க்காம இருக்க முடியாதாடா? வாயை மூடிட்டு வாடா. எதுக்கு ராஜ் தேவையில்லாம விடு. சரி, அப்புறம் உன் இஷ்டம். டேய் ஃபங்க்ஷனுக்கு வராதனால பிரியாணி அனுப்ப மறந்துடாத. மிச்சம் இருந்தா அனுப்பி வைக்கிறேன். அவன் வரத்துக்கு எப்படியும் லேட் ஆகுமா? கேக்கை கட் பண்ணிடுவோம். சரி. ஹாய் எவ்ரிபடி. Come on. ஸ்வீட்டியை யார் கூப்பிட்டது? நான் தான் கூப்பிட்டேங்க. எதுக்கு? எங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கு, அத கிளியர் பண்ணிக்கலாமே தான். ஹாப்பி ஆனிவர்சரி. Thank you. உங்க ரெண்டு பேரையும் பார்க்கிறதுக்கு ராமர் சீதை மாதிரியே இருக்கீங்க. எனக்கு என்னமோ லைலா மஜ்னுவை பார்த்த மாதிரி இருக்கு. தேங்க்ஸ். I am big fan of you. Thank you so much. சந்தோஷமா இருக்கு. யா. கேக்கை கட் பண்ணிடுங்க. ஹாப்பி ஆனிவர்சரிங்க. Thank you. உங்க நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு. அவர் கொடுத்தார் ஆனிவர்சரி gift. ஓகே. இட்ஸ் ஆசம்.
தேங்க்யூ. கோல்டு ஷாப் ஓனர் மேரேஜ் டே கிஃப்டா டைமண்ட் நெக்லஸ் கொடுக்காம நீங்க சில்வர் நெக்லஸ் கொடுத்துருக்கீங்க. சில்வர் ஜூப்ளிக்கு தான் சில்வர் கிஃப்ட் கொடுப்பாங்க. என்னோட 25 வருஷ வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா போயிருக்குன்னு சிம்பாலிக்கா நான் காட்டியிருக்கேன். அதுலயும் என் ஒய்ஃப்காக ஆப்பிரிக்கன் கோல்ட் ஃபீல்ட்ல கிடைக்கிற நேச்சுரல் கிரீன் டைமண்ட்ஸை வர வச்சு கஷ்டப்பட்டு 1 மாசத்துல தயார் பண்ணது. எக்ஸிபிஷனை தவிர வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இதோட ஒர்த் 1 crore தெரியுமா? செமையா இருக்கு. எங்களுக்கு புரியல, ஆனா செமையா சொன்னீங்க. ஹாப்பி அனிவர்சரிங்க. தேங்க்யூ. ஹாய் எஸ்ஐ மேடம், எப்படி இருக்கீங்க? ஃபைன். என்னங்க நீங்க உட்காருங்க, நாங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சரி கூப்பிடுறோம். மேடம். ஸ்வீட்டி, நம்ம ஃபிளாட்ல பேய் சுத்துது, உனக்கு தெரியுமா? இவ இன்னும் மறக்கல போல இருக்கே. பொம்பளைங்களா ஒன்னா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க போல இருக்கு. அப்புறம் எதுக்கு லேட் பண்ற? போய் ஜாயின் பண்ணிக்க. கிளம்ப. போறேன். ஹலோ, அந்த இன்சிடென்ட் நடந்தப்ப அப்படியா? எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாளா? அதான்டா எனக்கும் தெரியல. யா, கண்டிப்பா. ஸ்வீட்டி, உங்களோட லேட்டஸ்ட் சாங் சூப்பர். எத்தனை தடவை கேட்டாலும் போரே அடிக்க மாட்டேங்க தெரியுமா? கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்படிதானே? Thank you so much. எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல உங்க சேர்க்கட்டுமா? Thank you. ஆக்சுவலி உங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா? போச்சு மாட்டணும். எடுத்துக்கோங்க. உங்க நம்பர் 9391026498. உங்க நம்பரும் சொல்லுங்க. 9866634664. உங்க எல்லார் கூடயும் வாட்ஸ்அப்ல டச் கண்டிப்பா பண்ணுங்க. டேய், எது நடக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது அங்க நடக்குது. முடிஞ்சு போச்சுடா. இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் யார் போறீங்க? அவ்வளவு கன்ஃபியூஸ்ல வேணாம் மேடம், ரவி சார் வர சொன்னாங்க. நானா? டேய், இன்னைக்கு உனக்கு சில்வர் ஜூப்ளிடா. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த நெக்லஸ் வேணும். அது கஸ்டம்ஸ் மேட் ஸ்வீட்டி, சொந்தமா நானே டிசைன் பண்ணது. ரீசன்ஸ் கொடுக்காதீங்க. நாளைக்கு நான் ஷூட்டிங்க்கு அந்த நெக்லஸை போட்டுட்டு போனோம், அவ்வளவுதான். ஸ்வீட்டி, ஏன் இந்த டிமாண்ட்? நாம என்ன சும்மாவா சேர்ந்தோம்? பணம் கொடுத்துருக்கேன்ல. பணத்தோட பிரெக்னன்சியும் கொடுத்தீங்கல்ல, நெக்லஸ் கொடுக்க முடியாதா? உங்களால ஒரு சின்ன கிஃப்ட் கூட கொடுக்க முடியாதப்போ நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? அதை தவிர வேற ஏதாவது கேளு. 1 மணி நேரத்துல வர வச்சிடுறேன். எப்படியாவது நான் கொண்டு வந்தா எங்களுக்குள்ள சண்டை வந்து டைவர்ஸே ஆயிடும். சொல்றது கேளு. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அந்த நெக்லஸ் வேணும். or else you will not see this sweetie anymore. ஸ்வீட்டி. ஏண்டா, நெக்லஸ் கிடைச்சதா? இல்ல சார், அந்த வேலையா தான் இருக்கேன். டெல்லியில சர்ச் பண்ணியா? பண்ணிட்டேன் சார், இல்லன்னு தான் சொல்றாங்க. பூனே, கல்கட்டா? இல்ல சார், அவங்களும் இல்லன்னு தான் சொல்றாங்க. ராஜஸ்தான்டா? நமக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டேட்ஸ்லயும் கேட்டு பார்த்துட்டேன் சார். ஈவன் எல்லா பிரான்ச்லயும் கேட்டேன், யாரும் இல்லன்னு தான் சொல்றாங்க. ஹலோ பிஏ, ஹரி. சார் சொல்லுங்க சார். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சாயந்தரத்துக்குள்ள அதே மாதிரி எனக்கு டூப்ளிகேட் வேணும். டூப்ளிகேட்டா சார்? ஆமா. ஓகே சார். Awesome. It's very beautiful. எவ்வளவு அழகா இருக்கான் தெரியுமா? Thank you. Thank you so much ரவி சார். ஆனா இருந்தாலும் சொல்ல வேண்டியதுதான். இந்த நெக்லஸ் உங்க வைஃப்க்கு விட எனக்கு தான் நல்லா செட் ஆயிருக்கு. என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நல்லா தான் செட் ஆயிருக்கு. நான் அழகா தெரியறது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? எனிவேஸ் thank you so much ரவி சார். என் கையால உங்களுக்கு ஒரு நல்ல காஃபி போட்டு கொண்டு வரேன். வாவ், இன்ஸ்டாகிராம்ல போட்ட உடனே 50k லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஹவ் மச்னு கேக்குறாங்க. ரவி சார் கே மேல இருக்கிற அன்பு அளவுக்கு. ஐ ரியலி லைக்ட் இட். ஹலோ. சொல்லு. என்னங்க, நீங்க உடனே நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு வாங்க. எதுக்கு? சொல்றேன் வாங்க. ஏய், டென்ஷன் பண்ணாம விஷயத்தை சொல்லு. இங்க ஒருத்தன் பிரெக்னன்ட் பண்ணிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கான். என்ன ரவி மாட்டிக்கிட்டானா? பாருங்க சார். நினைச்சது ஒண்ணுதான், நடக்குது ஒண்ணுதான். பொம்பளை சோக்கால ஆண்டியா போனண்டா. நினைச்சது ஒண்ணுதான், நடக்குது ஒண்ணுதான். பொம்பளை சோக்கால ஆண்டியா போனண்டா. ஒத்த நொடி தந்த சகம் தனம் தனம் உனக்கு நரகம். செஞ்சது ஒரு தப்பு, வச்ச பெரிய ஆப்பு. பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச பத்தி எரியும் நெருப்பு. நீ உன் வயசுக்கு செய்யற வேலையா இது? ஏதாவது சொல்லுங்க ரவி. ராமு, நீங்க ஏதாவது சொல்லுங்க.
இப்படி ஒரு கேவலமான வேலை செஞ்சதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ராஜுவை இங்க வர சொல்லிருக்கேன். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் விட மாட்டேன். என்னடா நிலைமை? ஏண்டா உனக்கு வெக்கமா இல்ல? சொல்லுடா. ஆமா, யார் இவன்? நம்ம பிரசிடென்ட்டோட டிரைவர் பையன். அது நம்ம வாட்ச்மேனோட பொண்ணு. 2 பேரும் காதலிச்சிட்டு வயித்துல குழந்தை கொடுத்துட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டானோ. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கழுத. என்ன அமைதியா நிக்கிறீங்க? கேளுங்க என்னன்னு. ஏய், கல்யாணம் பண்ணிக்கிறியா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போட்டுமா? போலீஸ் எல்லாம் எதுக்கு? 4 தட்டி தட்டி முடிச்ச போட சொல்லுங்க. பண்ணாட அப்பாவியான பொண்ணை ஏமாத்தினா புழு புழுது செத்துருவா. அவ பிரெக்னன்ட் ஆனதுக்கு நான் தான் காரணம்னு என்ன கேரண்டி? எங்க போனாலும் இதே பிரச்சனை தான். டேய், நம்பிக்கை இருக்கணும்டா, நம்பிக்கை போயிருச்சு சார். ஏய், இப்போ என்னடா சொல்ற? சொல்லு. குழந்தை பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். குழந்தை என்ன மாதிரி இருந்தா அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரிடா, உன் ஜாடையில இல்லாம இவ ஜாடையில பிறந்தா என்ன பண்ணுவ? டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்க வேண்டியது போடாங்க. நீ என்னடா டிஎன்ஏ டெஸ்ட் பண்றது? உனக்கு மூடு வந்தா பக்கத்துல வந்து படுக்கிறதுக்கா பொண்ணுங்க இருக்காங்க? என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எவ்வளவு தைரியம் இருக்கும்? கழுத உன்னை. ஒரு பொண்ணை ஏமாத்துற நீல என்னடா மனுஷன்? எருமை. ஏண்டா பொறம்போக்கு ராஸ்கல். பொண்ணுங்களை ஏமாத்தி கர்ப்பமாக்கிட்டு அதுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொன்னா பொண்ணுங்க அழுதுட்டே இருக்கா. அவங்க என்ன பொம்மையா? என்னடா நினைச்சிட்டு இருக்க பொம்பளைங்கள பத்தி? கட்டையை கொடுங்க. விடாதீங்க. ஏண்டா உங்களுக்கு பொம்பளைங்கன்னா அவ்வளவு இலக்காரமா? என்னடா நினைச்சிட்டு இருக்க பொம்பளைங்கள பத்தி? மேடம் போதும் மேடம். என் முகத்தை பார்த்தாது விட்டுருங்களேன். பாருடா, இந்த அப்பாவியான முகத்தை பாருடா. அந்த கண்ணுல இருக்க நேர்மை எங்களை விட உனக்கு தாண்டா தெரியும். சொல்லுங்க. அதாவது காதல்னா நம்பிக்கை தானே? கல்யாணங்கிறது ஒரு பொறுப்புடா. பிரெக்னன்சினா காதலுக்கு மறு உருவம். உன் காதல் உண்மையா இருந்தா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. பொய்யா இருந்தா வேற கல்யாணம் நாங்க பண்ணி வைக்கிறோம். வாழ்க்கை ஃபுல்லா நாங்க துணையா இருப்போம்டா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க சார். நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். போய் சந்தோஷமா இருங்க. நிரூபிச்சிட்டீங்க ஐயா. என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க. நீ ரொம்ப சூப்பர் டி. நம்ம விஷயம் நினைச்சு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். விஷயமா இருந்தா கொன்னே போட்டுருப்பாங்கடா. நானும் பயந்தே போயிட்டேன். இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைச்சேன். என்னமா பிச்சை எடுத்துட்டாங்க. நாளைக்கு இவங்க மாட்டினாலும் இவங்க பொண்டாட்டிக்கு இப்படித்தானே கும்பிடுவாங்க. ஆமா சார், அந்த ராஜோட பொண்டாட்டி இருக்காங்களே, அவங்க டைரக்டா ஒரு தலையை எடுத்துட்டு போய் சேனல்லே வச்சிருவாங்க. அந்த அம்மா சேனல்ல தானே ஒர்க் பண்றாங்க. ஆமா நீ சார். அப்படியே கண்டினியூ பண்ணு. நீ லிஃப்ட் பக்கத்துல நில்லு, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு சரி. வரேன். என்னது இது? புது நகையா? இது வேற கஸ்டமரோடது. நீ இறங்க. அண்ணி, உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே சேம் நெக்லஸ் ஸ்வீட்டி கிட்டயும் இருக்கு. என்ன சொல்ற? அவ இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்கா தெரியுமா? எங்க அதை எனக்கு காட்டு. பாரு. இங்க பாரு. ஒருவேளை இவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒண்ணு பண்ணணும். சேம் நெக்லஸ். சேம் அதே நெக்லஸ் தானே? ஓ, சேம் டு சேம் என்னோட நெக்லஸ் மாதிரியே இருக்கு. லிஃப்ட் வந்துருச்சு. லிஃப்ட் வந்துருச்சு. என் பார்சலை கார்ல மறந்து வச்சுட்டேன். எடுத்து வந்துறேன். நீ போமா. சரி, நீ வா போலாம். நினைச்சது ஒண்ணுதான், நடக்குது ஒண்ணுதான். பொம்பள சோக்கால ஆண்டியா போனண்டா. சரி, நினைச்சது ஒண்ணுதான், நடக்குது ஒண்ணுதான். பொம்பள சோக்கால ஆண்டியா போனண்டா. ஒத்த நொடி தந்த சகோதனோ தனோ உனக்கு நரகம். செஞ்சது ஒரு தப்பு, வச்ச பெரிய ஆப்பு. பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச பத்தி எரியும் நெருப்பு. அவளோடது வர்ஸ்டா இருக்கு, என்னோடது சூப்பரா இருக்கு. என்னோடத பார்த்து பொறாமப்பட்டு டூப்ளிகேட் செஞ்சு வச்சிருப்பா போல. என்ன இருந்தாலும் ஒரிஜினல் தான். ஏதோ ஆக்சிடென்டலா அவகிட்ட இருந்து அன்னைக்கு தப்பிச்சிட்டேனே தவிர, நான் வச்சது டூப்ளிகேட் நகைன்னு அவளுக்கு தெரியாத வரைக்கும் நான் சேஃப். அவ போற போக பார்த்தா நம்மள விட்டு வைக்கிற மாதிரி தெரியலையே. அந்த குருஜி கொடுத்த அட்வைஸும் எதுக்கும் வேலைக்கு ஆகலையேடா. அவ நம்ம பொண்டாட்டிங்களுக்கு வேற ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா. சின்ன தப்பு பண்ணிட்டு இவ்வளவு கஷ்டப்படுறமேடா. இந்த பிரச்சனைல இருந்து இப்படிதான் வெளியே வருது. டேய், முதல்ல என் பொண்டாட்டி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண விடுங்கடா. ஏற்கனவே என் பொண்டாட்டிக்கு பப்ளிசிட்டி பைத்தியம். யார்கிட்டயாவது இவன் அந்த நகையை கொண்டு போய் காட்டினான்னு வச்சுக்கோ, அதை அவங்க டூப்ளிகேட்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, என் கதை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி, இப்போ நீ என்னடா பண்ண போற? இன்னைக்கு நைட்டு நான் நைட் டியூட்டிக்கு போய் டூப்ளிகேட் நகையை அங்க வச்சுட்டு ஒரிஜினலா அங்க இருந்து தூக்கிடுவேன். சூப்பர் ஐடியாடா. முதல்ல அதை பண்ணு. யாரா அவன் ஸ்வீட்டி ரூம்ல இருந்து வெளியே வரான்?
வாட்ச்மேன் சார் இதை வந்துட்டேன் சார். அந்த கார் யாருதியா? சார் அந்த கார்ல வரவங்க அடிக்கடி ஃபிளாட் நம்பர் 420க்கு வர்றாங்க. அந்த கார்ல யார் எப்போ வந்தாலும் உடனே உள்ள அனுப்ப சொல்லிருக்கேன். அதுக்கு தான் நமக்கு ஷிஃப்ட் இல்லைன்னு சொன்னா போல இருக்கு. நமக்கு தெரியாம 420ல ஏதோ ஒன்று நடக்குது. நாம ஏதாவது ஒரு பிளான் பண்ணியே ஆகணும். யா I'll be there. யா பை. நீங்க என்ன சடனா என்ட்ரி கொடுக்குறீங்க? அது அது வந்து சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு ஷூட்டிங்க்கு லேட் ஆகுது. அது ஒண்ணு இல்ல, உனக்கு பிறக்க போற குழந்தை செவப்பா அழகா ஒன்ன மாதிரியே கலரா இருக்கணும்னு ராஜஸ்தான்ல இருந்து குங்குமப்பூ வர வச்சிருக்கேன். ஓ, இத பாத்ரூம்ல யூஸ் பண்ணுவாங்கல்ல? பாத்ரூம்லயும் வாஷிங் மிஷின்லயும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பால்ல போட்டு குடிப்பாங்க. ஓகே, உள்ள வச்சிருங்க, நான் நைட் ஷூட்டிங் முடிச்சிட்டு வந்து குடிக்கிறேன். பால்ல மட்டும் தான் கலந்து குடிக்கணும். சரி, நீங்க இந்த கீஸை வச்சுக்கோங்க, எனக்கு லேட் ஆகுது. ஹலோ யா ஹலோ சார், மேடம் உங்களுக்கு போர் அடிக்குன்னு என்ன கம்பெனி கொடுக்க சொன்னாங்க. அப்படியா? வா. என்ன ராஜு சார் திடீர்னு வந்திருக்கீங்க? அது வந்து மேடம்க்கு குங்குமப்பூ கொடுக்கலாம். அப்படின்னா அவங்க 2 பேரும் கொடுக்க மாட்டாங்களா? எவ்வளவு பேர் கொடுத்தாலும் பிறக்க போறது ஒண்ணுதானே. நல்லா காமெடி பண்ணீங்க. மேடம்க்கு நைட் ஷூட்டிங், இனிமே நீங்க ஷிஃப்ட்டுக்கு வர தேவையில்ல. அப்படின்னா பகல்ல தூங்கும் போது தூக்கத்துல நடக்க மாட்டாங்க. ஓ எக்ஸலென்ட், போயிட்டு வரேன். வராதீங்க. அவன் வருவான்னு கேரண்டி என்ன இருக்கு? இன்னைக்கு நமக்கு ஷிஃப்ட் இல்லைன்னு அந்த கிரி சொன்னப்போ புரிஞ்சு போச்சு. அவன் கண்டிப்பா வருவான். அவன் ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது. இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. ஆமாண்டா, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. என்னடா அவங்க என்ன பேசிக்கிறாங்க? திரும்புறான். யோகா குருஜி. இது என்னப்பா ட்விஸ்ட்? யோகா மாஸ்டர் இங்க எதுக்கு வந்தா? அதான் சார், ஸ்கிரீன் பிளே இன்ட்ரெஸ்ட் செம்மையா இருக்குப்பா. தேங்க்யூ சார். அடுத்து என்ன நடக்குது? சொல்லு. உலகமெல்லாம் காதல்மயம். மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல காதலை நிரப்புறது தான் இந்த குருஜியோட கொள்கை. குருஜி கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, உள்ள யாரும் போக கூடாது. கொன்னு இன்னைக்கு இதோட கிளாஸை முடிச்சிடலாம். பி ஹாப்பி, நெக்ஸ்ட் அதர் ஹாப்பி. கிளம்புங்க. வாங்க கண்ணுங்களா, உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் கண்ணுங்களா. டென்ஷனை குறைக்கிறதுக்கு ஒரு புது ஆசனத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை இப்ப உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஆசனம் போட போறியா? ஃப்ரண்ட்ல போடுறியா, பேக்ல போடுறியா? நீ பேசுற பேச்சுக்கும் நீ போடுற ஆசனத்துக்கும் சம்பந்தம் இருக்காடா? எங்கடா அவ? கூப்பிடுறாவல. அவ இவனால சொல்லக்கூடாது கண்ணு. என்ன இருந்தாலும் உங்க ஆசையை தீர்த்து ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எனர்ஜியை நிரப்புனா. எனர்ஜியை கொடுக்கல, எங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் புடிக்கிட்டு விட்டா. எங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்ணா தெரியுமா? முதல்ல அவளை கூப்பிடு, உங்களை இங்கேயே புதைச்சிடுறேன். ஆத்திரப்படாத கண்ணா. உடல் வேற, ஆத்மா வேற. உடல் தப்பு பண்ணதுக்காக ஆத்மாவை குறை சொல்லக்கூடாது. இந்த மொக்க ஜோக்கை எல்லாம் செத்து மேல அவங்க கிட்ட போய் சொல்லு. முதல்ல கூப்பிடு அவளை. ஏய், எதுக்குடா இவங்கிட்ட பேசிக்கிட்டு? வாங்கடா. நான் வந்துட்டேன். வாடா, சரியான டைம்க்கு தான் வந்த. 3 பேரையே தூக்கிடுறேன். அவனுக்கு எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? போன்ல வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா வீடியோ அது? கண்ணுங்களா, அது ஒரு தமாஷான வீடியோ. இவன் 3 பேருக்கு, அவங்க ஒவ்வொருத்தரும் 3 பேருக்கு, அப்படி 33 பேருக்கு அனுப்பிச்சா 15 நாள்ல ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். சென்ட் மொத்தம் 33 பேருக்கு அனுப்பிட்டேன். உங்களுக்கும் அனுப்பியிருக்கேன், பாருங்க.
இது இருட்டறையில முரட்டு குத்தா? நீங்களே இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்கன்னா உங்களோட வைஃபுங்க எவ்வளவு டென்ஷன் ஆவாங்க. இங்க பொண்டாட்டிகளுக்கு அனுப்புனியா? என்ன காரியம் பண்ணிட்டடா இடியட். ஹலோ நில்லுங்க. சாரிங்க, வைஃபை சிக்னல் இல்லாதனால உங்க வைஃபுக்கு வீடியோ போகல. வந்துட்டியா? அப்பா என்ன ஆக்டிங் டி. 1 hour சுகத்துக்காக ஆசைப்பட்டதுக்கு 1 மாசமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கியேடி. என்ன எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்ட? கட்டின பொண்டாட்டிக்கு கூட நான் அந்த அளவுக்கு சேவை செஞ்சதில்ல. உன்னால நிம்மதியான தூக்கம் கூட போச்சு. இல்ல ஒரு பொம்பளையா? கண்ணுங்களா, வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட உங்க வாய்ஸ் இப்படி ஏத்துறது நல்லதுக்கு இல்ல கண்ணுங்களா. கொஞ்சம் குறைங்க. இந்த வீடியோ வெளியே போச்சுன்னா எங்க மானம் மட்டும் இல்ல அவமானமும் போயிடும், ஞாபகம் இருக்கட்டும். ராஜு சார், நீங்க இன்னும் அப்டேட் ஆகல. வீடியோல மேடம் ஃபேஸ் தெரியாத அளவுக்கு நாங்க மேனேஜ் பண்ணிட்டோம். என்னடா சொல்ற? சொல்லுங்க கண்ணுங்களா, வாட்டுடு உங்க வாழ்க்கை துணைவியாருங்களுக்கு அனுப்பிடலாமா? டேய், மணல் மாஃபியா தெரியும், மெடிக்கல் மாஃபியா தெரியும், கோல்டு மாஃபியா தெரியும். இது என்ன மாஃபியாடா? அம்மா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. செட்டில்மெண்ட். செட்டில்மெண்டா? ரொம்ப சிம்பிளுங்க. ராஜு சார் லிட்டிகேஷன் இல்லாம வாங்கின 1 ஏக்கர் இடத்த மேடம் பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணித்தாங்க. அந்த இடத்துல மேடம் வீடு கட்டுறதுக்கு ராமு சார் 1.5 கோடி ரூபாய் பணம் தரணும். மேடம் என்னைக்காச்சும் கல்யாணம் பண்ணிப்பாங்கல்ல, அதுக்கு ரவி சார் பெரிய மனசோட 50 கோல்டு பிஸ்கெட்டு 50 கிலோ வெள்ளி கொடுத்தா மட்டும் போதும். கடைசியா இதெல்லாம் செட் பண்ணி கொடுத்ததுக்கு எனக்கு 25 லட்ச ரூபாய் கேஷ் தரணும், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியும் சேர்த்து தான். குருஜி உங்களுக்கு எதுவும் வேண்டாமா? ஐயோ வேண்டாம் ராஜா. அவ்வளவுதாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா மேடம் பிளாட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் வந்து உங்க வீடியோல பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டு உங்ககிட்ட கொடுத்துருவேன். நீங்க அந்த வீடியோவை லைஃப் டைம் ஸ்வீட்டி மெமரிஸா வச்சுக்கோங்க. டேய், லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எந்த லிட்டிகேஷனும் இல்லாம இடம் வாங்கியிருக்கேன்டா. என் ஒய்ஃபுக்கு வீடு கட்டி கொடுக்கலான்னு. அதை மட்டும் கேட்காதடா ப்ளீஸ். என்னங்க, ரவி சார் மேடம்க்கு டைமண்ட் நெக்லஸ் கொடுத்தாரு, அவர் வைஃப் கிட்ட அவர் மேனேஜ் பண்ணலையா? எனக்கு இவன் அளவுக்கு நடிக்க தெரியாதுடா. டேய் கண்ணா, என் நெக்லஸ் எனக்கு கொடுத்துறா. கோல்டு பிஸ்கட்டை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல உனக்கு திருப்பி தரேன். ஓகே. அப்படின்னா உங்க பங்கு 100 கோல்டு பிஸ்கெட். அது என்ன குட் டே பிஸ்கெட்டாடா கேட்கறதுக்கு ஒரு அளவு இல்ல. அதுக்கு தானே சார் 100 பிஸ்கெட்டோட நிப்பாட்டிட்டேன். என்ன ராஜு சார் அப்படிதானே? போடுங்க. சைன் போடுங்க சார். இந்தாங்க ப்ளீஸ். சிரிச்சுக்கிட்டே போடுங்க சார். நாளைக்கு எங்களுடைய கேஷியர் உன்னை வந்து மீட் பண்ணுவான். தேங்க்யூ சார். நீங்க 3 பேரும் ஹாப்பி தானே? இதனால நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இன்னும் என்னடா ரிலேஷன்? குடியே முடிக்க போனதுக்கு அப்புறம் எந்திரங்கடா. முதல்ல உன் ஹெல்த்தை பாத்துக்க. எதுக்கு சார் சீரியஸா? கண்ணுங்களா, டெய்லி பண்ற உயிராசனத்தை மறந்துடாதீங்க. பி ஹாப்பி மேக்ஸ் அதர் ஹாப்பி. என்னம்மா சொன்னதெல்லாம் போதும், மூடு வாடா. எனக்கு இந்த கதையில ஒரு மெசேஜ் புரிஞ்சுது. என்ன சார் அது? கண்டவள ஆசைப்பட்டா கோடி கணக்குல இழக்கணும், அப்படித்தானே? ராங் சார். பின்ன இப்ப அந்த 3 பேருக்கும் அந்த அபார்ட்மெண்ட்ல பாராட்டு விழாவா? ஆமா. எக்ஸோடவா பாலிடிக்ஸோடவா? பவர் ஸ்கில்லான சார். என்னப்பா இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சொல்லு 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 சொல்லு. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். இந்த பாராட்டு விழா ஏன் கொண்டாடுறோன்னு கொண்டாடுறவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு கான்ஃபரன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். இந்த பாராட்டு விழாக்கு காரணம் யாரு தெரியுமா? எனி கெஸ்? வேற யாரு? நம்ம தமிழ்நாடு சின்னத்திரை சூப்பர் சிங்கர் ஸ்வீட்டி தான். வணக்கம். தேங்க்யூ. இப்போ என்ன பிரச்சனை பண்ண போறாளோ? நம்ம பொண்டாட்டிங்க வேற இங்க இருக்காங்க. இப்ப நம்ம பாராட்டுக்குரியவர்களை பத்தி நம்ம ஸ்வீட்டி அவங்க வாயாலே சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு
நாம பாராட்டக்கூடிய மகான்கள் வேற யாரும் இல்ல, நம்ம ராஜு சார், ரவி சார், ராமு சார். இந்த பாராட்டு விழா ஏன் கொண்டாடுறோம்னு எல்லாருக்கும் தெரியணும். நான் இந்த அபார்ட்மெண்ட்க்கு புதுசா வந்த நேரத்துல இவங்க என்ன கண்டுக்காததுனால இவங்க திமிரு பிடிச்சவங்கன்னு நினைச்சேன். ஆனா அது திமிரு கிடையாது, பொண்டாட்டிய தவிர வேற எந்த பொண்ணையும் பார்க்க கூடாதுங்கிற கமிட்மெண்ட். அவங்க மனசோட பியூரிட்டி எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. ராமாயணத்துல ராமர் ஒருத்தர் தான், ஆனா நம்ம அபார்ட்மெண்ட்ல 3 ராமர்கள் இருக்காங்க. ராமரை விட உயர்ந்த மனசு இவங்களுக்கு இருக்கு. கிரி, என்னடா பேப்பர்ஸ் அது? இது என்னன்னு தெரியுமா? மதர் தெரசா அனாத ஆசிரமம் கட்டுறதுக்கு நம்ம ராஜு சார் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள அவரோட லேண்ட தானமா கொடுத்திருக்காரு. அப்புறம் இன்னொன்னு, காந்தி முதியோர் இல்லத்துக்காக ராமு சார் கொடுத்திருக்கிற 1.5 கோடி ரூபாய்க்கான பேப்பர்ஸ். அது மட்டும் இல்ல, சரஸ்வதி பிளைண்ட் ஸ்கூலுக்காக ரவி சார் கொடுத்திருக்கிற 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோல்டு பிஸ்கெட்ஸ்க்கான ரிசிப்ட்ஸ். என்னடா நடக்குதுங்க? குருதேவாய நமக. இது என்னடா ட்விஸ்ட்? நாம எப்படா உங்களுக்கு எழுதி கொடுத்தோம்? அதான்டா எனக்கும் புரிய மாட்டேங்குது. கை தட்டுங்க, கை தட்டுங்க. நல்லவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பணம் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா பணமும் குணமும் இருக்கிறவங்க இந்த உலகத்துல ரொம்ப சில பேர் தான் இருப்பாங்க. அவங்க தான் நம்ம ராஜு சார், ரவி சார், ராமு சார். அவங்களோட மனிதாபிமானத்துக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்றதுக்காக தான் இந்த பாராட்டு விழா. அது மட்டும் இல்ல, இப்போ இந்த பேப்பர்ஸ அவங்க வைஃப் கையால கொடுக்கும்படி நாங்க கேட்டுக்கிறோம். ப்ளீஸ். இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்க மனைவியோட ஃபீலிங் என்னன்னு நம்ம கேட்கலாம். கடவுள் மாதிரி இருக்கிற என் புருஷனுக்கு நான் பொண்டாட்டி அமைஞ்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருக்குள்ள இருக்கிற இந்த நல்ல குணம் எனக்கு தெரியாது. நான் ரொம்ப பிஸியா இருந்ததுனால நான் அவரை ரொம்பவே நெக்லெக்ட் பண்ணிருக்கேன். இனிமே 24 மணி நேரமும் அவரு கூடவே இருந்து அவர் என்ன சொன்னாலும் எது கேட்டாலும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். இது எதனாலனா, நான் அவரை சந்தோஷமா வச்சுக்கிட்டா அவரு நிறைய பேரை சந்தோஷமா வச்சுக்குவாரு. தேங்க்யூ. லக்ஷ்மி மேடம், ப்ளீஸ். தேங்க்யூ. வாங்கிக்கோங்க. வணக்கம். நீங்க பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். மாணவர் சேவையே மகேஷ் சேவைன்னு சொல்லுவாங்க. நான் அந்த கடவுளை பார்க்கணும்னு நிறைய பூஜைகள் பண்ணியிருக்கேன். அந்த கடவுளை நான் பார்த்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு என் புருஷனையே நீங்க கடவுளாக்கிட்டீங்க. இனிமே அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அவரை சந்தோஷமா பார்த்துப்பேன். இவர் இந்த மாதிரி இன்னும் நிறைய சேவை செய்யணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நன்றி. சோனி மேடம், இந்தாங்க கொடுங்க. டேக் இட். தேங்க்யூ. ப்ளீஸ். தேங்க்யூ. என் புருஷன் கிட்ட நான் டைவர்ஸ் வாங்கலாம்னு நினைச்சேன். புருஷன் பொண்டாட்டி யாரா இருந்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். இட்ஸ் நேச்சுரல். எனக்கு அவரை பிடிக்காது, ஆனா இப்போ அவரை லட்சம் பேருக்கு பிடிக்குது. சோ ஏன் ஒருத்திக்கு மட்டும் அவரை பிடிக்கலன்னா மேபி நான் ராங்கா இருக்கலாம். சோ இனிமே நான் என்ன மாத்திக்கிறேன். அவரை விட்டு இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் பிரிய மாட்டேன். இப்பவே நான் அவரோட ஃபிளாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறேன். தேங்க்யூ ஆல் சோ மச். இவ்வளவு பெரிய நல்ல காரியத்துல எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ராஜு சாருக்கும், ரவி சாருக்கும், ராமு சாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். எனக்கு இப்ப ஷூட்டிங்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய். அநாத ஆசிரமத்துக்கு அவங்க பணத்தை கட்டி அவங்களையே ஹீரோவாக்குனா? அதாவது நம்ம இருக்க பணத்தை தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணா டென்ஷன் தான் வரும். அதுவே நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தினா மரியாதை வரும். அதை சொல்றதுக்காக தான் சார். சிம்பிளா உங்களுக்கு புரியுற பாஷையில சொல்ல போனா, முட்டாள்தனத்தால கஷ்டப்பட்டாங்க, நல்ல விஷயத்தினாலும் மரியாதை வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா சொல்லு. என்ன பத்மா,
உன் மேடம் டிராமா தான் ரிவீல் ஆயிடுச்சுல, இன்னும் ரிப்போர்ட்ஸோட சுத்திக்கிட்டு இருக்க? இந்த ரிப்போர்ட்ஸ் எங்க மேடம் இல்ல என்னது? என்ன என்னது நீ பிரெக்னண்டா? ஆமா சார். யார் அந்த முட்டாப்பைய? நீங்க தான் அது ராஜு சார். என்னடா மறுபடியும் முதல்ல இருந்தா? என்ன உளற நீ? என்ன இவங்க 3 பேரும் என்ஜாய் பண்ணது ஸ்வீட்டியோட இல்லையா? இல்ல சார், ஸ்வீட் நினைச்சு வேற 3 பொண்ணுங்களோட என்ஜாய் பண்ணாங்க. அது எப்படிப்பா? இதெல்லாம் யார் செஞ்சாங்க? ஸ்வீட்டியோட பிஏ செஞ்சது சார். அன்னைக்கு நான் உங்களுக்கு அனுப்பின வீடியோஸ் சரியா பார்க்கலையா? இன்னைக்கு இருந்த பரபரப்புல வீடியோ சரியா பார்க்கல. ஒரு தடவை நல்லா பாருங்க. போட்டோகிராஃபி நம்மளது தான். லைஃப் டைம் உங்களுக்கு ஸ்வீட் மெமரிஸ். புரோக்கர் பரதேசி, உனக்கு இவ்வளவு திறமை இருக்கா? சரி, ஸ்வீட்டி புள்ளத்தாச்சியா எதுக்கு நடிச்சா? இந்த செலிபிரிட்டிஸ், ஆக்டர்ஸ், ஸ்டார்ஸ் எந்த இன்கமும் இல்லாம இவ்ளோ கார், இவ்ளோ பங்களா, இவ்ளோ மெயின்டெனன்ஸ்னா நாம சரியான வழியில கோஆபரேட் பண்ணணும், அவ்வளவுதான். ஏய், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அப்பேற்பட்டவங்கள அனுபவிக்கலனா வேஸ்ட். இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் மேடம். ஆனா ஏதாவது செய்யணும், உயிரை வாங்குறாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ குருஜி. சொல்லுமா. எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு நீங்க சொன்னதுனால தான் நான் இந்த ப்ரோக்ராம்க்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா அவங்க என்னென்னமோ கேக்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? அம்மா, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒய்ஃப் எல்லாம் அவங்கள உதாசீனப்படுத்துறதால ஆசையை தீர்த்துக்க அப்படி கேட்டிருப்பாங்க. முட்டாளுங்கன்னு நினைச்சு அவங்கள மன்னிச்சு விட்டுருமா. நான் விட மாட்டேன். பணத்தால எதை வேணாலும் செய்ய முடியும்னு நினைக்கிற இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு புத்தி வர வைக்கணும். இவங்களுக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு பெரிய பாடமா இருக்கணும். புரிஞ்சுது மேடம். அவங்கள என்கிட்ட விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன். அவங்க வீட்டுக்கே போய் அவங்க புத்தியை மாத்தணும்னு நினைக்கிறது உனக்கு தேவையாமா? கண்டிப்பா குருஜி. என்ன மாதிரி சம்பாதிக்கிற பொண்ணுங்கெல்லாம் குறுக்கு வழியில தான் சம்பாதிக்கிறாங்கன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லைன்னு அவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காகவாவது நான் இந்த ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கு உங்களோட உதவி எனக்கு தேவை. கண்டிப்பா அம்மா. என்னால டென்ஷனை தாங்க முடியல குருஜி. 2 ஸ்பாஞ்சியான மஞ்ச பாலை வாங்கி அத 2 கையால பிசைஞ்சுக்கிட்டே இருக்கண்ணா. அந்த குட்டி உங்க மனைவிகளோட நட்பு வச்சுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நட்பை பின்னா சின்னமாக்கிடணும். ஸ்வீட்டி நம்ம வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. பணத்தால எதை வேணாலும் வாங்கலாம், ஆனா ஒரு பொண்ணை வாங்க முடியாது. கதை சூப்பரா இருக்குமா? ஹிலாரியஸ் என்டர்டைன்மெண்ட். தேங்க்யூ சார். புருஷனை மதிக்காத பொம்பளைங்களுக்கும் பல பெண்களோட பழக்கம் இருக்கிற ஆம்பளைங்களுக்கும் வார்னிங் கொடுத்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, பணத்தால எதை வேணாலும் வாங்கலாம், பொண்ணுங்களை பணத்தால வாங்க முடியாதுங்கிற மெசேஜ் அருமையா இருக்கு. பின்னிட்ட போ. தேங்க்யூ சார். கண்டிப்பா இந்த கதையை நம்ம படம் பண்றோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. டவுட்டே இல்ல. ஷூர் சார். பெஸ்ட் ஆஃப் லக் சார். இன்னொரு 5 லட்சத்துக்கு செக் தரேன், வாங்கிக்க. வயசு ஆன சின்ன பசங்க முத்துனால லேசு தாங்க, தொப்ப வச்ச குட்டி பசங்க நல்லபடி திருந்து நாங்க, எலசு போல ரொம்ப நாட்டி சிலமிஷம் ஆல் டைம், ஹேர் டை அடிச்சாச்சு, சென்ட் போட்டு வந்தாச்சு, பொங்கி வரும் இளமைக்கு அழகான சிரிப்புக்கு, சில்க் ஸ்மித பார்வைக்கு, காதல் கொடை கட்டி ரோமியோக்கு, இளையராஜா பாட்டுக்கு, சூப்பர் ஸ்டார் ஸ்டைலுக்கு, ஐஸ்வர்யா அழகுக்கு, விசில் போடும் இளமை கூட்டம் தான். பிஸி பிஸி லைஃப்ல எல்லாரும் மாட்டிடுவோம், தூரம் நிற்கும் டென்ஷன்ஸும் பட்டம் போல விட்டுடுவோம். பிபி சுகர் வந்தாலும்
எல்லாரும் பாடிடுவோம். சூப்பர் ஸ்லிம் பார்த்தாலே 6 பேக் ஏத்திடுவோம். T20 நாட்களில டெஸ்ட் மேட்ச் ஆடணுமா? ஃபஜியின் காலத்துல டிஜி போன் வேணுமா? ஒரு சான்ஸ் நீ தந்தா பவர் தான் காட்டிடுவோம். தத்தி தத்தி ஆட்டத்தில்